பொருளாதாரத்தை குறித்து பேச ஆரம்பித்தோம். இதில் முதல்ல ஆதியாமத்தில் தான் அதை ஆரம்பிக்க வேணும் என்று சொல்லி ஆதியாமத்திலே அதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி இது ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. இதை எங்கள் வேதாம கல்லூரியிலலாம் ஒரு 16-17 லெக்சர்ஸ், 2.5 மணி நேரம் லெக்சர்ஸ், 16-17 லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் நான். இதை பற்றி அவ்வளோ நீண்ட சப்ஜெக்ட் இது. ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் போயிருக்கோம். சும்மா குவிக் டூர் தான் இன்றைக்கி, ஒரு சுருக்கமான டூர். அதனுடைய எசன்ஸை தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்று சொன்னால், மெய்யாகவே நம்புகிறேன் கிறிஸ்தவ மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டார்கள் என்றால் பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். பல தவறான நெகட்டிவ் எண்ணங்கள் நீங்கும். நான் சொன்னது மாதிரி வச்சா குடிமை சரைச்சா மொட்டைங்கிற மாதிரி ஒன்று ஒரே பணம் பணம் பணம்னு பணத்துக்கு அலையிறது, இல்லை பணமே வேணாம் போ, எனக்கு ஒன்றுமே வேணாம், அது எல்லாத்துக்குமே கடவுள் எதிரிங்கிற மாதிரி போகிறது. ரெண்டுமே தப்பு. அதான் நான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் கடவுள் உண்டாக்குனார், பொருளாதாரங்கள் எல்லாம் கர்த்தர் உண்டாக்குனார். அதனால தான் ஆதியாகமம் 1-2-3 பார்த்தோம். இப்போது உண்டாக்கி மனுஷன் அவைகளெல்லாம் அனுபவிக்க வேணும் என்று கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். அதை அனுபவிக்கிறதில் எந்த தவறும் கிடையாது. சரியான விதத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் வேத வசனத்தின் போதனை. தவறான விதத்தில் அனுபவிக்க ஆரம்பித்தது எப்போ ஆரம்பித்தது? பாவம் வந்த பிறகு மனுஷன் பாவத்தினால் கெடுக்கப்பட்டு, எண்ணங்கள் கெடுக்கப்பட்டு, தவறான விதத்தில் கடவுள் கொடுத்த இந்த ஆதாரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அதை கண்டித்து வேத வசனம் பிறகு போதிக்கிறது. அதனால தான் எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே ஆரம்பிக்கணும். ஆதியாகமத்தில் ஆரம்பித்தா எடுத்த உடனே பொருளாதாரத்தை திட்டுற வேலையை நிறுத்திடுவோம். ஏன்னா அது நல்லதுங்கிறது ஆதியாகமம் நமக்கு காட்டிடுது. கடவுள் உண்டாக்குன எல்லாத்தையும் நல்லது, அதை கெட்டதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம எந்த அதிகாரமும் கிடையாது. எது கெட்டது, அது தவறான விதத்தில் பயன்படுத்துவது கெட்டது. ஸோ இப்போ தொடருவோம். நம்ம நேரம் ஆதியாகமத்தில் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு எல்லா கதையும் வருது இல்லையா? எல்லாரையும் பாருங்கள், பொருளாதாரத்தில் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆளாவது வேலையாக இருந்தாலும் கிடையாது. எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், பொருளாதாரத்தில் உயர்த்துகிறார், பஞ்ச நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார். இப்படிலாம் நடக்குது. இதெல்லாம் ஆதியாகமம் 1-2-3 வழங்குச்சுன்னா அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஆமாம், அது கடவுள் அப்படி தான். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனவர், அங்கே மனுஷனை வச்சவர், அவன் இப்படி தான் வாழணும்னு காட்டினவர், பொன் விளையிற பூமியை வச்சவர், வெள்ளியும் பொன்னையும் உண்டாக்குனவர் அப்படின்றது நமக்கு ஆதியாகமம் 1 விளங்கிருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவர்களை கடவுள் ஆசீர்வதித்தது, அவன் சீமானாக இருந்தான்னு சொல்கிறது, யாக்கோபை பற்றி, ஈசாக்கை பற்றி அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு சொல்கிறது, யாக்கோபையும் அதே மாதிரி ஒரு வெறும் தடியோடு போய் 2 பரிவாரங்களோடு வந்தான்னு சொல்கிறது, யோசேப்பையும் அதே மாதிரி எப்படி கர்த்தர் அவனோடு இருந்து அவன் ஆசீர்வதித்தார்னு வேதம் போதிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதில் பொருளாதார ஆசீர்வாதமும் இருக்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆதியாகமம் 1 பார்க்கலன்னா திட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவோம். நம்ம அதை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுற வேலை. நெகட்டிவாக திங்க் பண்ணால் அது நமக்கு தான் கேடு. விளங்குதுங்க? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு குடும்பம் இருந்ததுன்னு வைங்க, ஒரு பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஒரு ஹெல்த்தி ஆட்டிடியூடோடு வளர்க்க வேணாமா? உலகத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, ஆண்டவரை பற்றி, வசனம் என்ன போதிக்குதுங்கிறத பற்றி ஒரு சரியான ஹெல்த்தி ஆட்டிடியூட் இல்லைன்னா பிள்ளைகளும் அப்படியே வளருவாங்க. பாருங்கள், எடுத்தோடனே எல்லாம் கெட்டது கெட்டது கெட்டதுன்னு நினச்சி வளர்ந்தான்னா அவன் வாழ்க்கை என்ன ஆகிறது பாருங்கள். இது பரிதாப நிலையில் நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்க்குறதுனால இதை நான் போதிக்க ஆரம்பித்தேன். சரி, இப்போ யாத்ராமத்துக்கு போயிடுவோம். நேரம் இதிலிருந்து யாத்ராமத்தில் போனீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சபடி யோசேப்பின் காலத்தில் அவர்கள் எகிப்து தேசத்தில் போய் குடியேறினார்கள். அந்த குடும்பம் 70 பேர் போய் எகிப்து தேசத்தில் குடியேறினாங்க இல்லையா? அது குடியேறி நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பார்வோன் போய் வேற ஒரு பார்வோன் வந்தபோது இவருடைய அருமை விளங்கலை, யோசேப்பினுடைய அந்த மேன்மை விளங்காத ஒருத்தன் அதன் பிறகு அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 430 வருஷம் அங்கே இருந்தார்களாம். அந்த 430 வருஷத்தில் ஒரு 60-70 ஆண்டுகள் நல்லா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பிரச்சனை ஆரம்பித்து ரொம்ப கடுமையாகி அடிமைகளாகி இவர்கள் ரொம்ப அடித்து உதச்சி வேலை வாங்கப்பட்டு அண்ட ஒரு குடிசை வர வைத்து கஞ்சின்னு அந்த நிலைக்கு ஆயிட்டாங்க ஆபிரகாமினுடைய சந்ததியார். அங்கிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டு அவர்களிடத்தில் காட்சியளித்து மோசேயை தெரிந்து கொண்டு
மோசையை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக அவர்களை விடுவிக்க சித்தமாகிறார். அது குறித்து 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள், எங்கே கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். கடவுளுடைய சித்தத்தை மறுபடியும் கடவுள் மாற்றிக்கவே இல்லை. மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே சரி பாவத்தில் விழுந்துட்டான், இனிமேல் வெறும் தரித்திரம் தான் அப்படின்னு போல கடவுள் திருப்பி அவனை எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரதான் பார்க்குறாரு கர்த்தர். திருப்பி அவரை நம்பினவனெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பெல்லாம் ஆசீர்வதித்தா அதுதான் காரணம். இனிமேல் இதெல்லாம் கொடுத்தா இவன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு நினைக்கலையே. அவர் நிறைய தான் கொடுத்தாரு, அவனுக்கு ஏராளமாக தான் கொடுத்தாரு. ஏன்னா கடவுள் வந்து ஏதேன் மாடலில் அப்படியே வச்சுருக்காரு. அந்த ஏதேன் மாடலை மாற்றிக்கலை. சிருஷ்டிப்பில் அவர் காண்பித்த பேரடைமை மாற்றிக்கவே இல்லை. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கர்த்தர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள், எங்கே கொண்டு போகிறாராம். சரி, இவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்தா உருப்பிட மாட்டாங்க. ஆகவே கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு தினந்தோறும் கொஞ்சம் என்ன சாப்பாடு வேணுமோ அதை மட்டும் கொடுத்து அன்னன்னைக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்து வைப்போம் அப்படின்னு வைக்கல. அவர் என்ன சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்துக்கு அவர்களை கொண்டு போக இறங்கி வந்திருக்கிறான்றார். நோக்கம் பாருங்கள், நோக்கம் மாறவே இல்லை. கடவுள் வந்து அப்படி உயர்வான நிலையில் தான் மனுஷன் இருக்கணும்னு விரும்புகிறார். அவர் மாற்றிக்கல தான் மனுஷன் வந்து கெட்டு போய் இப்போ கெட்ட நிலையில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் வந்து அவர்களை நேசிக்கிறார். அவர்களை திரும்ப ஏதேன் தோட்டத்தில் காமிச்சா அந்த மாடல் படி தான் அவர்களை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். இந்த யாத்திராமத்தினுடைய கதையை பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட தேசத்துக்கு அவர்களை கொண்டு போகிறாருங்கிற விவரங்களை படிக்கணும். நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு க்ளூ சொல்கிறேன் உங்களுக்கு. த லேண்டு அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த லேண்டில் உள்ள சட்டங்கள், லா, த லேண்ட் அண்ட் த லா, த லாஸ் ஆஃப் த லேண்ட் அண்ட் த லேண்ட், இந்த ரெண்டுத்தையும் படிச்சிங்கனாலே நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். எந்த விதமான தேசத்துக்கு கொண்டு போகிறாரு, சட்டங்கள் என்ன மாதிரி கொடுக்குறாரு. சட்டங்களை பற்றி நீங்கள் வாசிப்பீங்க. வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நிறைய இருக்குது வசனங்கள் வாசிக்கிறதுக்கு. எப்படிப்பட்ட சட்டங்களை தர்றாரு. அங்கே இருக்கிற ஒருத்தனும் எந்த கஷ்டமும் படக்கூடாது. ஒரு பரதேசி கூட வந்தான்னா கூட அவனுக்கு சாப்பாட்டுக்கு இருக்கணும். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி சட்டங்களை அமைக்கிறார். அறுவடை செய்யும்போது ஓரங்களெல்லாம் விட சொல்கிறார். ஏன்னா ஃபாரினர், அந்நியன் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே வந்தான்னா அவன் ஏதாவது பறித்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கணுமே. ஒட்டை வெட்டிடாத, மொட்டை ஆக்கிடாத நிலத்தை, கொஞ்சம் கொஞ்சம் அங்கே விட்டு வைப்பாமல் ஏழை எளியவன் சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. என்ன மாதிரி சட்டங்கள் பாருங்கள். இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப தாராள குணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே போதிக்கிறது. அது மட்டும் இல்லை, கடன் எப்படி சொந்த சகோதரனுக்கு நீ வந்து வட்டிக்கு கடன் கொடுக்காத, கடன் கொடுத்து அவனால் ஒரு நாள் கொடுக்க முடியலன்னா ஒவ்வொரு 7 வருஷமும் கடன் மன்னிப்பு வருஷம், கடனை மன்னிச்சு விட்டுரு. இதெல்லாம் அப்போ அங்கெல்லாம் கடன் வாங்கினா எப்படி சிஸ்டமே வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி இந்த நம்முடைய அரசாங்கங்கள், இந்த உலகத்தில் இருக்க அரசாங்கங்கள்லாம் அதெல்லாம் நோட் பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்படி கடன் கொடுத்தான்னா, நீங்கள் போய் கடன் வாங்கினீங்கன்னா இந்த 7 வருஷம் மன்னிப்பு வருஷம் வர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்குதுன்னு பார்ப்பான். இன்னும் 6 வருஷம் இருக்குதுன்னா அந்த 6 வருஷத்துக்கு உங்களுடைய நிலத்தினுடைய விளைச்சலை அவர்கள் அனுபவிக்கலாம், கடன் கொடுக்குறவன் எடுத்துக்கலாம். அது என்ன ஒர்த்தோ அவ்வளோ கடன் கொடுப்பான். அப்போ அவனுக்கும் லாஸ் இல்லை. கொடுத்த பிறகு 7ஆவது வருஷம் நீங்கள் திருப்பி கொடுக்கலன்னா கூட உங்களை மன்னித்து விட்டுருவான். அந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் கொண்டாந்து அப்புறம் ஜூபிலி இயர்னு கொண்டாந்து ஒரு 50ஆவது வருஷமும் ஒரு பெரிய மன்னிப்பு வருஷம் இப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே செழிப்புக்கு நேராக நல்ல ஆசீர்வாதமான ஒரு நிலையில் மனுஷன் வாழ வேணும்னு சொல்லி தான் நடத்துகிறார். அதுவும் இல்லாமல் இந்த 7ஆவது வருஷம் ஹாலிடேயோட சொல்கிறார். ஒரு வருஷம் ஹாலிடே, ஒரு நாள் ஹாலிடேயில் ஆரம்பித்து 7ஆவது நாள் ஹாலிடேன்றது அந்த காலத்தில் கேள்விப்பற்றாத ஒரு காரியம். எந்த தேசத்துலையும் கிடையாதான். எல்லாம் 7 நாள் வேலை செஞ்சால் தான் 7 நாள் சாப்பிட முடியுங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு நாள் வேலை செய்யாத. அப்போ ஒரு நாள் வேலை செய்யணும் எப்படி சாப்பிட்றது? 7 நாள் வேலை செஞ்சால் தானே 7 நாள், அன்னன்னைக்கு வேலை செஞ்சால் தானே அப்படி ஆயிடுச்சு. தரித்திர உலகம் ஆயிடுச்சு, பாவத்தில் விழுந்த உலகம்.
7 நாள் வேலை செஞ்சால் தானே 7 நாளும் சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குற மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை 7ஆவது நாள் என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன். நீ 6 நாள் வேலை செய், 7 நாள் சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு பாரு, அந்த ஒரு நாள் லீவ் விடு, நான் கவனிக்கிறேன், உனக்கு அப்படி விளைச்சலை உண்டு பண்ணுறேன்றார். அப்புறம் இன்னும் அவங்களுக்கு வந்து கர்த்தர் தான் அதாவது அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நான் கடினமாக உழைச்சி வேர்வை சிந்தி எல்லாம் பண்ணி அதனால தான் விளையுது, நான் சாப்பிட்றேன்னு இருக்கான். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ உழைக்கிறதுனால நான் மழையை கொட்டலைன்னா உனக்கு ஒன்றும் வராது, நான் விளைய பண்ணலைன்னா உனக்கு ஒன்றும் கிடைக்காது, ஏன் நான் தான் உனக்கு தர்றவன், நீ ஒன்றும் உழைச்சி உன் வேர்வையினால் ஆகிறதில்ல, என்னுடைய ஆசீர்வாதத்தினால நீ வாழ்கிற, நீ உழைக்கிறதுனால நீ பிழைக்கல, நீ என்ன விசுவாசிக்கிறதுனால பிழைக்கிற, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னு எழுதியிருக்கிறது ஒழிய உழைச்சா பிழைப்பான்னு எழுதியில்லை. ஹலோ, உழைப்பினால பிழைப்பு உண்டாக வேணும்னு கர்த்தர் மனுஷனை உண்டாக்கவில்லை. கர்த்தரோடு இருக்கிற தொடர்பு, அவரோடு இருக்கிற உறவினால் அவன் பிழைக்க வேணும்னு தான் உண்டாக்குறாரு. உழைப்பு வந்து அவனுடைய மகிழ்ச்சிக்காக, அதான் சொன்ன வேலை, இன்னைக்கு காலைல வேலையை பற்றி பேசினேன். உழைப்பு வந்து அவனுடைய மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது. அவனுக்குள்ள தாளந்துகளை அவன் ரியலைஸ் பண்ணும்படியாக, அதை பார்க்கும்படியாக, அதனால் என்னத்தை உற்பத்தி பண்ண முடியும், என்ன செய்ய முடியும்னு கண்டு மகிழும்படியாக, அதை மகிழும்போது அவனுக்கு பெரிய விளைவுகள் உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. பிழைப்புக்காக உழைக்கலை, அந்த மகிழ்ச்சிக்காக அவன் உழைக்கிறான். அப்படி தான் வேதவசனம் போது. இந்த பிழைப்புக்காக உழைக்கிறது, ரத்த வேர்வை சிந்தி உழைக்கிறது, மாடா உழைச்சி ஓடா தேய்றதுன்றது சாபங்க. அது சாபத்தில் வந்தது. மனுஷன் சாபத்தில் விழுந்த பிறகு சொல்கிறாரு, நெத்தி வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். வேலை சாபம் இல்லை, நெத்தி வேர்வை சாபம். இருக்கீங்களா? வேலை சாபம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வேலையில் இருந்ததுன்னா உங்கள் வேலையில் நீங்கள் மகிழ்வீர்கள். ஒரு நாள் கூட சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு யோசிக்க மாட்டீங்க. எப்படா அந்த வேலை ஒழியும்னு யோசிக்க மாட்டீங்க. சாகிற நாள் வரைக்கும் வேலை செய்யணும்னு தான் யோசிப்பீங்க. இருக்கீங்களா? கடைசி வரைக்கும் வேலை செய்யணும்னு தான். அதனால தான் பாருங்கள், அந்த மாதிரி இந்த ப்ராட்டஸ்டன்ட் இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ரிட்டையர்மெண்ட் ஏஜே கிடையாது. நீங்கள் 85 வயசு வரைக்கும் வேலை செய்ய முடிஞ்சால் செஞ்சு கொண்டான். ஏன் உன் மகிழ்ச்சியை நான் ஏன் கெடுப்பானே அப்படிங்கிறான். அப்போ எனக்கு தெரியும், அமெரிக்காவில் மற்ற ஐரோப்பாவெலாம் சில ஆட்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு அமெரிக்காவில் தெரியும் ஒரு டாக்டர் 85 வயசு போய் வேலை செய்வார். ஏழை எளிய மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்குன்னு ஒரு கிளினிக், அங்கே போய் வேலை உதவி செய்வார். என்ன மாதிரி உழைக்கிறாங்க? ஏன்னா அந்த உழைப்பில் ஒரு மகிழ்ச்சி, மற்றவங்களுக்கு செய்கிறதில்ல, தான் படித்தது, தன்னுடைய அறிவு எல்லாம் பயன்படுத்தி அநேகருக்கு நன்மை செய்து அதை காண்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. வேலையை ஒரு பாரமாக நினைக்கல, வேலையை ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறார்கள். இதெல்லாம் மாறினாலே நம்ம மாறிடுவோம். நம்ம மாறினா நம்ம குடும்பம் மாறும், உலகம் மாறும், ஊர் மாறும், எல்லாம் மாறும். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் தான் இதுக்கு முன்னோடிகளாக இருக்க வேண்டும். அப்போ உழைப்பினால் பிழைப்பு இல்லை, விசுவாசத்தினால் பிழைப்பு. எத்தனை பேர் விசுவாசத்தினால் பிழைக்கிறீங்க? விசுவாசத்தினால் நீதிமான். நான் ஏன் பிழைக்கிறேன்? கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தர் நான் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கிறார். நான் வெறும் உழைச்சிட்டா மட்டும் பிழைச்சிட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வேலையில் இல்லைன்னா வேலையே உருப்படாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உபாகம் 8:10 சொல்லியிருக்குது, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையின் மேலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணும்? சாப உலகங்க. இந்த உலகத்தில் கீழே இழுக்கிற ஒரு சக்தி வேலை செஞ்சுட்டு இருக்குது. கீழே இழுத்து போட்டுரும். சாப உலகத்தில் இருக்கிறோம். சும்மா இருந்தால் கீழே இழுத்து போட்டுரும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒன்றும் பண்ண, நீ வேலை செய், என்ன நம்பி வேலை செய், நான் பார்க்குறேன்னு நினச்சி வேலை செய், என்ன நம்பி வேலை செய், நான் ஆசீர்வாதத்தை கட்டளை. ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் போது விளையாத நிலம் கூட விளையும், வெற்றி பெறாத தொழில் கூட வெற்றி பெற முடியும், தோல்விகள்லாம் வெற்றியாக மாற முடியும், நஷ்டமெல்லாம் லாபமாக மாற முடியும். மைண்டில் ஒரு சேஞ்ச் வரணுங்க. நான் உழைக்கிறேன், என் வேர்வை என் திறமையாகும், நான் அது வர்ற வரைக்கும் உருப்படாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் என் கையை நான் ஏறெடுக்கிறேன், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். நான் வேலை செய்கிறேன், ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லைன்னா அந்த வேலை, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஏன் கடினமான ரத்த வேர்வை உழைப்பல்ல, உழைக்கிறேன். பாருங்க, 2 மாதமாக வெளிநாட்டில் பிரசங்கம் பண்ணிருந்தேன். அப்புறம் திரும்ப வந்து ஒரு வாரத்தில் திரும்பி இன்னொரு இடத்துல போய் பிரசங்கம், இன்னொரு ஊரில் போய் பிரசங்கம். அப்புறம் அங்கேருந்து நேரம் இங்கே வந்து இங்கேருந்து நாளைக்கு கிளம்பி போய் அங்கே ஒரு இடத்துல பிரசங்கம், ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பி திருப்பி சென்னைக்கு போய் குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் பிரசங்கம், ஈஸ்டர் அன்னைக்கே கிளம்பி இங்கிலாந்து போய் அங்கே போயிட்டே தான் இருக்கிறோம்.
சில நேரத்தில் எங்கே இருக்கிறோன்னே தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கிறான். ஒரு ஹோட்டல்லேருந்து இன்னொரு ஹோட்டலு, ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட், ஒரு சர்ச்சிலேருந்து இன்னொரு, இப்படி தான் போயிட்டுருக்குறோம். உழைக்காமல் இல்லை, உழைக்கிறோம். ஆனால் என்னுடைய உழைப்பு எனக்கு சோறு போடல, கர்த்தர் எனக்கு சோறு போடுறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறார். இது எல்லாருமே அப்படி எண்ணணும் பாருங்கள். உங்கள் உழைப்பு, உங்கள் கடின உழைப்பில் மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் மேன்மை பாராட்ட வேண்டும். இதனால் தெரிஞ்சு வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம். அப்போ ஜனங்க இவங்க வந்து கெட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து அங்கே போய் இப்போ சாபத்தில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த ஒரு அடிமைத்தனத்தில் மாட்டிக்கிட்டாங்க. 400 வருஷம் ஆகிடுச்சு. கர்த்தர் வந்து அவர்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறேன்றார். நலமும் விசாலமானது இருக்கிறதுலே பெஸ்ட்டு தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இருக்கிறதுலே பாலும் தேனும் ஓடுற தேசத்துலேயே பல தேசங்களை பார்த்து அதில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணாராம் ஆண்டவர். அப்படி செலக்ட் பண்ணி கொண்டு போகிறார். எப்படி பாருங்கள் ஆண்டவருடைய புத்தி எப்படி வேலை செய்யுது, நம்ம புத்தி எப்படி வேலை செய்யுது பாருங்கள். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப எனக்கு சொல்லுவாங்க அந்த காலத்தில், உனக்கு 10 ரூபா வேணால் ஆண்டவர் 8 ரூபா தருவார். ஏன்னா அந்த 2 ரூபாய்க்காக நீ அவர் பின்னாலேயே வந்துக்கிட்டு இருப்ப ஒழுங்கா, அப்போ தான் உனக்கு கொழுப்பு அடங்கும். நானும் நினச்சிட்டு இருந்தேன் 10 ரூபா கேட்டால் 8 ரூபா தருவார் போல இருக்குது. அதனால் நான் கேட்கும்போதே 15 கேட்குறது. ஏன்னா அப்போ தான் நமக்கு தேவைப்பட்ட 10 ரூபா கிடைக்கும். நம்ம வீட்டு அப்பா அம்மா மாதிரி நினச்சிக்கிறது. எங்கள் வீட்டில் சில அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, 100 ரூபா கேட்டால் 50 ரூபா தான் கிடைக்கும். அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போதே 200 ரூபா கேட்கணும், அப்போ தான் 100 ரூபா கிடைக்கும். இப்படியெல்லாம் கணக்கு போடுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கர்த்தர் அப்படி தான் தர்றாருன்னு வேதத்தில் எங்கேயும் இல்லை. நாம் கேட்டதையும் நினைக்கிறதையும் பார்க்கலாம் அதிகமாக தர்றவர் அவர். அவர் எல்லாத்தையும் நிரம்பி விளைகிற விதத்தில் செய்கிறார். பேதுரு இப்படி படகை யூஸ் பண்ணி ப்ரீச் பண்ணிவிட்டு திரும்ப அவனுக்கு கொடுக்கும்போது வெறும் படகை திருப்பி தரல. அவனுக்கு எதாவது கொடுக்கணும் இல்லையா, வாடகை கிட்ட கொடுக்கணும், எதாவது காசு கொடுக்கணும், எதாவது கொடுக்கணும். அவன் பாவம் மீனை பிடிக்க முடியாமல் கஷ்டப்படுறான். சொல்கிறாரு வலையை பாலத்தில் போடுன்றார். போட்டால் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க 2 வாரத்தில் பிடிக்க வேண்டிய மீனை ஒரே கேட்சில் பிடிச்சானா. படகு முழுகிறது, வலை கிழிகிறது. பக்கத்தில் இருக்கவனெல்லாம் கூப்பிட்டு இன்னொரு படகெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியதாக போச்சு. அவ்வளவு பெரிய கேட்ச். அதை பார்த்துட்டு தான் பேர் நான் வந்துடுறேன் ஆண்டவர் ரொம்ப பின்பற்றுறேன். நான் கண்டுக்கிட்டான் இவர்கிட்ட போனால் பிரச்சனை இருக்காது, இவர் தேவைகளை சந்திப்பார், அவனுக்கு பயம் இல்லை. நீர் எங்கே போகிறீரோ நாங்கள் வர்றேன், உண்மை பின்பற்றுறேன், உமக்காக வாழ்கிறேன், நீர் சொல்லும் செய்கிறேன்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர் கூட போனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 5 அப்போ 2 பேர் மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார். போஷிக்கும்போது கடைசி மீன் கடைசி துண்டை சாப்பிட்ட உடனே நம்மளாம் என்ன பண்ணி நிறுத்தி அடுப்பான வேஸ்ட் பண்ணிடாத, எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும், மீன் வேஸ்ட் ஆகிடும், துண்டு வேஸ்ட் ஆகிடும். ஆனால் அப்படின்றோம். அவர் சொல்கிறாரு இல்லை 12 கூட மீறுற வரைக்கும் நிரம்பட்டுன்றார், மிச்சம் மீதி இருக்கணுன்றார். அவர் அப்படி அவர் வந்து தேவன், அவர் மனுஷன் இல்லை. அவர் வந்து தேவன், மனுஷன் இல்லை. அவர் வந்து அப்படி அபரிமிதமான விதத்தில் சந்திக்கிறார் தேவையில்லை. 6 கற்சாடியில் நிரப்ப சொல்கிறாரு. ஒரு கற்சாடி 30 கேலன் இருக்குன்றாங்க. 150 கேலன் மொத்தம். குடிக்கிறதுக்கு திராட்சரசம் ஆகி போச்சுன்னா திராட்சரசம் ஊற்றுற ஜாடியை கொண்டு வர சொல்லி அதை நிரப்பணும். கால் கழுவுற ஜாடியை கொண்டாந்து அதை நிரப்ப சொல்லி ஊற்றி காலை கழுவுறான் பாருங்கள், அதை நிரப்ப சொல்லி போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுன்றாரு. எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள். குவாலிட்டி பெட்டராக இருந்தது மட்டும் இல்லை, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்குது. தரம் பெட்டராக இருந்தது மட்டும் இல்லை, அளவும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதுதான் கர்த்தர் வந்து நம்முடைய சின்ன புத்தி அவருக்கு இல்லை பாருங்கள், அவருக்கு பெரிய புத்தி இருக்குது. நமக்கு வேண்டியதுக்கும் மேலாக தான் அவர் செய்கிறார். அப்படி தான் வேதவசனம் சொல்லுது. My God shall supply all your needs according to his riches in glory by Christ Jesus. என் தேவன் உங்கள் குறைவுகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். என் தேவன் உங்கள் குறைவுகளெல்லாம் உங்கள் குறைவுகளின் அளவின்படி நிறைவாக்குவார்னு சொல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து அப்படி தர மாட்டாராம், அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதன்படி தர்றாராம். அது என் பிள்ளைய நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனேன்னா, மாலுக்கு கொண்டு போனேன்னா எங்கிட்ட என்ன இருக்குன்றது தான் முதல்ல நான் செக் பண்ணுவேன். என் கையில் பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, கையில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பே பண்ண முடியும். என் அளவுக்கு மீறி நான் போக முடியாது இல்லையா. எனக்கு என்ன முடியுமோ அதுதான் நான் வாங்கி தர முடியும். அதுக்கு மேலே நான் வாங்கி தர மாட்டேன். கணக்கு போட்டுகிட்டே இருப்பேன் மைண்டில். பிள்ளை ஏதாவது கேட்கும், நான் வந்து எங்கிட்ட எவ்வளோ இருக்குன்றது தான் நான் கணக்கு போட்டுட்ருப்பேன். அவனுக்கு விளங்காது, அது எனக்கு விளங்கும் இல்லையா.
பில்கேட்ஸ் பையன் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனார்னா அவர் மாலையே வாங்கி கொடுத்துருவார். அவன் மாலையே வேணும்னு கேட்டான்னா மாலையே வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா அவர் பெரிய ஆள், அவருக்கு நிறைய கோடி கணக்கில் இருக்குது. தேவன் இவர்களெல்லாம் காட்டிலும் பெரியவர். அவர் கூட போனீங்கன்னா அவர் அளவற்ற விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்க வல்லவர். இதில் என்னன்னா அதை நம்புறதுக்கு தான் ஆள் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி திங்க் பண்ணுறது கிடையாது. நம்மெல்லாம் கர்த்தரே ரொம்ப அளந்து கொடுக்குறவர்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். எதுக்கும் கொஞ்சமாக தருவோன்னு பார்த்து கொடுக்குறவர்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இங்கே கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேணும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், கிடைக்கிற தேசம் இல்லை. நான் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் அங்கே எங்கள் அப்பா ஒரு தடவை வந்தப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போனப்போ அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அங்கே ஒரு ஜார் நிறைய சாதாரண ரெஸ்டாரண்ட்டுங்க. அதில் ஒரு இது 5 ஸ்டார் இல்லை, சாதாரண ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட். அதில் ஒரு ஜார் நிறையா தேன் வச்சுருக்கான், இன்னொரு ஜார் நிறையா பால் வச்சுருக்கான், இன்னொரு இவ்வளோ பெரிய ஜார் நிறையா சர்க்கரையை வச்சுருக்கான். அப்புறம் பட்டரு, ஜாம் அதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு எல்லாம் வச்சுருக்கான். எவ்வளோ வேணால் எடுத்து போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்து போட்டுக்கலாம். எங்கள் அப்பா பார்த்தார், ஐயோ இந்த மாதிரி வச்சா நம்ம ஊர்லெலாம் பொட்டலம் கட்டிட்டு போயிடுவான்ல அவன். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. சக்கரை அன்றைக்கி வேண்டிய சர்க்கரையை பேசாமல் கடன் எம்டி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுற அவர் இது எப்படி வேலை செய்து பாருங்கள். ஏன்னா அந்த பின்னணியிலேருந்து வர்றதுனால இது போயிடுமே, இது இப்படி வைக்கிறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது அப்படிப்பட்ட ஒரு நாடு, பாலும் தேனும் கிடைக்கிற நாடு, அது நல்லா தாராளமாக கிடைக்கிற நாடு. ஆனால் கர்த்தர் அமெரிக்காவுக்கு கொண்டு போகிற விரும்பல, நம்மளை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறாரு. அதை காட்டிலும் பிரமாதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போக வர்றார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், 68 நினைக்கிறேன் சங்கீதத்தில், செல்வ செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர். அந்த இடம் என்னங்க? செல்வ செழிப்பான இடங்க. அது இந்தியாவும் இல்லை, அமெரிக்காவும் இல்லை, ஸ்ரீலங்காவும் இல்லை, எதுவும் இல்லை. செல்வ செழிப்பான இடம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த இடம். அப்போ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறேன்ற சொல்கிறதே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். பாலும் தேனும் ஓடுற தேசம் கிடைச்சா பத்தாது, ஓடணும். அது ஆறு மாதிரி ஓடணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த தேசத்தை பற்றி, தேசத்தின் சட்டங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான சட்டங்களாக இருக்குது. ஏழைகளை பாதுகாக்கிற சட்டமாக இருக்குது. ஒருவனும் பசியாக இருக்கக்கூடாது, கடன்பட்ட ஒருவனும் கடன்பட்டதுனால அடிமையாகக்கூடாது. இப்படியெல்லாம் சட்டங்கள், அதெல்லாம் வாசித்து பாருங்கள் நீங்கள், அருமையாக இருக்கும். தேசத்தை பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தேசம் பாருங்கள். நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த தேசத்தை பற்றி நாம் வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. நீங்கள் படிக்கும்போது தேசத்தை பற்றி படிங்க, என்ன மாதிரி தேசம்னு, சட்டங்களை பற்றி படிங்க. கர்த்தருடைய மைண்டில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு வழங்கிடும், அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு வழங்கிடும். அவர் எவ்வளோ தாராளமானவர்ன்றது வழங்கிடும். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 10 வசனங்கள் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே, எல்லாம் சொல்லுங்கள், நல்ல தேசம், நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். கேட்கும்போதே வாய் ஊறுது. என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். அது தாழ்ச்சி இல்லாமல், கவனிக்கிறீங்களா, அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதற்கும் ஒன்றுக்கும் குறைவுபடாததுமான தேசம். எப்படி சொல்கிறாரு பாருங்கள் ஆண்டவர். மோசையை விட்டு பிரசங்கம் பண்ண சொல்கிறார், எப்படிப்பட்ட தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன்னு. அவனை பார்த்து, நீ எல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னா உன்னை கொஞ்ச நாள் பட்டினி போட்டால் தான் சரி, உனக்கு ஒரு நாள் 3 வேளை சாப்பாடு கொடுத்தா நீ உருப்பிட மாட்டேன், உன்னை கொண்டு போய் ஒரு ஆவிக்குரிய ட்ரைனிங் செஷனில் உன்னை வைக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடாக்கும், அப்போ தான் நீ ஒழுங்காக இருப்பேன்னு சொல்லி அவர் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போகிறேன். அது பள்ளத்தாக்கு, மலைகள், ஆறுகள், ஏரிகள்லாம் இருக்குது. அங்கே கோதுமை, வார்கோதுமை, திராட்சை செடி, அத்தி மரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம், எண்ணெய், தேன் எல்லாம் இருக்குது. அங்கே தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிற தேசம். தாழ்ச்சி இல்லாமல்னா எந்த சாப்பிட்டு போதுங்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு தேசம். ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள்
இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கு. இப்போ கவனிங்க, இது பேட்டர்ன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இது பேட்டர்ன். ஏன்னா இப்போ பாவம் வந்துருச்சு, பாவத்தில் மனுஷன் விழுந்து போயிட்டான். நிறைய கொடுக்கும்போது ஒரு டேஞ்சர் இருக்குது அதில். இவன் இதை வச்சுக்கிட்டு தலைதறிக்க ஆடினாலும் ஆடுவான் இல்லைங்களா? ஏன்னா இப்போ புத்தி கொஞ்சம் வேறு மாதிரி வேலை செய்யுது இல்லை, பாவம் வந்துருச்சு இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தி வருமானம் வந்த உடனே இதை வச்சு அப்படி ஆடலான்ற யோசனை வந்துடுது. நான் அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ரிக்ஷா வச்சுருந்தார் எங்கள் அப்பா. அதில் தான் நாங்கள் இதுக்கு போவோம். எங்கள் அப்பாவுக்கு 9 பிள்ளைகள், அதனால் சொந்தமாகவே ரிக்ஷா வாங்கிட்டார். வாங்கி பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆளை போட்டார். அவன் ஓட்டிகிட்டு போவான் ரிக்ஷாவை. ஓட்டிகிட்டு போகும்போது ரொம்ப வேடிக்கையான ஆள். அவன்கிட்ட எங்களுக்கு தமாஷ் பண்ணிக்கிட்டே வருவான் வழியெல்லாம். என் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி இருந்தது பாருங்கள். அங்கே 1ஆம் தேதி ஆனால் ஒரு பெண்கள் கூட்டம் ஒரு 30-40 பேர் வந்து நிற்பாங்க. நின்றுக்கிட்டு அங்கே சண்டைலாம் நடக்கும். நான் ஒரு தடவையும் பார்த்துருக்கேன். இது என்னடா திடீர்னு 1ஆம் தேதியான இங்கே ஒரு கூட்டம் நிற்கிது, சண்டை நடக்குது, ஒத்தி அடிச்சுக்கிறாள், என்ன அதுன்னு பார்த்தா இவன்கிட்ட கேட்டேன் நான், என்னப்பா இது, இந்த பெண்கள்லாம் வந்து நின்றுட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்ருக்குறாங்களே, இவங்க இந்த ஆளுங்க வெளியே வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவன் சொல்கிறான், இதெல்லாம் இவங்களுடைய 2வது மனைவிகள். அவன் சம்பளம் வாங்கினோடனே அவங்க ஷேரை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவன் வாங்கிட்டு போய்ட போகிறாளோன்னு முதல் மனைவியும் வந்திருக்கிறா சில இடங்களில். அதனால தான் சண்டை இங்கே வருது நிறையா. அவனும் உள்ளே வராமல், அவன் வெளியே வராமல் உள்ளே நின்றுருக்கிறான். வெளியே வந்தால் இவங்களை ஃபேஸ் பண்ணுமேன்னு. இந்த டென்ஷன் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்குதுன்னுமா. அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஒரு கம்பெனியில் தொழிலாளிங்க, அவன் சம்பளமே பெருசாக ஒன்றும் இருக்காது அந்த காலத்தில். அதுவும் அவனுக்கு என்னென்னா, அவனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு, கூட ஒரு மற்றவனை காட்டில் கூட ஒரு 1000 ரூபா கிடைக்குதுல்ல, அதனால் இன்னொரு வீடு ஒன்று வச்சுக்கலாம். எப்படி போகுது பாருங்கள் புத்தி. கொஞ்சம் அதிகம் வந்த உடனே அதை வச்சு நம்முடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல துணிமணி வாங்கலாம், நல்ல ஒரு வீட்டை கட்டலாம், கொஞ்சம் பேங்க்கில் போட்டு வைக்கலாம், சேர்த்து வைக்கலாம், நாளைக்கு உதவுமே நமக்கு. அந்த யோசனை வரல. ஏன்னா அந்த பாவம் உள்ள வேலை செய்தில்ல. இது வந்த உடனே அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு மற்றவனுக்கெல்லாம் இதற்கு எவ்வளோ கிடைக்கலையே, நான் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன், நல்லா வருது, சைடில் இன்னொன்று வச்சுக்கலாம், அப்படி தான் போகுது மனசு இதுக்கு. அதனால தான் கடவுள் வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, கூடவே வார்னிங்கும் தர்றாரு பாருங்கள். இது பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து படிப்பீங்க. அப்படி வார்னிங்கை தரும்போது அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா, பைபிள் வந்து பொருளாதார செழிப்புக்கு எதிராக பேசுகிறது, வேணான்னு சொல்லுது. கிடையாது, வேணான்னு சொல்லியே கடவுள் பானு தேர்ந்து ஓடுற தேசத்தை தான் கொண்டு போகிறேன்றாரு. அந்த தேசத்தை வர்ணிக்கும் போது பிரமாதமாக வர்ணிக்கிறாரு, அது என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி வர்ணிக்கிறாரு. அவர் மனசை மாற்றிக்கல, அவர் அதை தான் கொடுப்பேன்றாரு. ஆனால் வார்னிங்கும் தர்றாரு, எச்சரிப்பையும் தருகிறார். கவனிங்க 10ஆம் வசனம், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இல்லையா? அப்புறம் 11, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. பார்த்தீங்களா, எச்சரிப்பு. அங்கே போயிட்ட உடனே நல்ல துட்டு நிறையா வந்த உடனே நல்ல செழிப்பான வீடு, அது இது தேன் மாதுளம்பழம் நல்ல நல்ல வசதியெல்லாம் பார்த்த பிறகு கர்த்தரை மறந்துடாதே. இந்த தேசத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் தான் உன்னை இங்கே கொண்டு வந்தார், நீ அடிமையாக இருந்த மறந்துடாத. கர்த்தர் உன்னை அதுலேருந்து விடுவிச்சு இங்கே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாயிரு. அவருடைய கற்பனை நியமங்கள் எல்லாத்தையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இப்போ கவனிங்க, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும்போது, வீடு கட்டவனான்னு சொன்னார் ஆண்டவர்? இல்லை, கட்டுவான்னு தெரியும், ஏன்னா நல்ல வசதி வந்துடுதே. நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும், எல்லாம் பெருகுது, நாளுக்கு நாள் பணம் பெருகுது, சொத்து பெருகுது, எல்லாம் பெருகுது. அப்படி ஆகும்போது உன் இருதயம் மேட்டிமையடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்படுகிற பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்கு பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். சொல்கிறாரு,
உன்னை எப்படி அழைச்சார், எப்படி வெளியே விடுவிச்சு கொண்டு வந்தார், உடனே எப்படியெல்லாம் நடத்தினார். கற்பாறையிலேருந்து தண்ணியை வர வச்சார், வானத்திலேருந்து மண்ணாவை பொழிந்து தள்ளினார். நீ செத்து போகாமல் உன்னை காத்தார், உன்னை போஷித்தார் தினந்தோறும். அதெல்லாம் மறந்துடாத. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். எல்லாம் சொல்லுங்கள், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். உனக்கு காசு இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருக்குன்றாரு. ஏன்னா அங்கே கொண்டு போய் விடுறேன், அங்கே நல்லா வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை நல்லா வளருவேன், நீ வளர்ச்சி அடைவேன். ஆனால் தேவனாகிய கர்த்தரை மறவாத, அவருடைய கட்டளைகளை மறவாத, அவருடைய காரியங்களை மறவாத சொல்லிட்டு சொல்கிறாரு. மறவாமலும் 17, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. மனுஷனுடைய புத்தி நல்லா தெரியுது கர்த்தருக்கு. காசு வந்த உடனே, சொத்து வந்த உடனே, எல்லாம் வந்த உடனே என்ன சொல்லுவான், என்னுடைய சாமர்த்தியம், என் கைப்பலன், என் ஸ்ட்ரென்த், என்னுடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய அறிவு. நான் யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா, என் குலம் கோத்திரம் என்ன தெரியுமா, எங்கள் தாத்தா எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா, நாங்கள் எத்தனை தலைமுறை, இப்படி தான் பேசுவான்னு தெரியும். தாத்தாவுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது இவனுக்கு. அதை யோசித்து பார்க்குறதே இல்லை. தாத்தாவுடைய ஆண்டவரை பற்றி யோசித்து பார்க்குறது இல்லை. அப்படி பேசுவான்னு தெரியும். சொல்கிறாரு, அப்படி செய்யாமல் எச்சரிக்கையாயிருன்றார். உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. இப்படிலாம் சொல்லாத. இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என் சாமர்த்தியம், என் கைப்பலன் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. 18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, கவனிங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இதெல்லாம் எப்படி நம்ம விட்டோம்? கடவுள் ஐஸ்வர்யத்துக்கு எதிரானவர் அல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். இன்னும் கேட்டால், இவங்க எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. எத்தனையோ வருஷம் சம்பளம் இல்லாமல் வெறும் கரை வைத்து கஞ்சிக்கும் ஆண்ட ஒரு குடிசைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடிமைகளாகி நல்லா வாழ்ந்தாங்க. கடைசியில் எல்லாம் போச்சு, அடிமைகளாகிட்டாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாதவர்கள் ஆகிட்டாங்க. வெளியே கொண்டு வரதுக்கு முன்னால் கர்த்தர் சொல்கிறாரு, போய் எல்லார்ட்டையும் எகிப்தியர்கிட்ட அந்த கடைசி நாள் வெள்ளி பொண்ணெல்லாம் கேட்டு வாங்குன்றார். வாங்க முடியுமா நீங்கள்? எங்கேயாவது அடி தான் கிடைக்கும். கேட்குறாங்க. அவங்களும் பயந்து போய், நீ தயவுசெய்து போங்கப்பா, நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்றான். அவனும் மூட்டையாக கட்டிக்கிட்டு வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துக்கிட்டு தான் வெளியே வர்றாங்க. மிகுந்த ஆஸ்தியுடனே அவர்கள் வெளியே கொண்டு வந்தாருன்னு இருக்குது வேதவசனம் சொல்லுது. மற்ற இடங்கள் வாசிக்க நேரம் இல்லை எனக்கு. மிகுந்த ஆஸ்தியுடனே கொண்டு வர்றார் கர்த்தர். சிலர் சொல்கிறாங்க, அது பகர் கொள்ளை இல்லையா, அவன்கிட்டருந்து பிடிங்கி இவனுக்கு கொடுக்கலாமா இவர்? இல்லை, எத்தனையோ வருஷமாக 430 வருஷம் இருந்தாங்க. 70 வருஷம் தான் நல்லா இருந்தாங்க. மீதி உள்ள வருஷம்லாம் சரியாக சம்பளம் கொடுக்காம கொஞ்சம் கூலிக்கு இவன் வயிற்றில் அடித்து அவன் பெரிய பெரிய பிரமிட்ஸும் அது இதுவும் கட்டினானுங்க எகிப்தில். எல்லா ஆர்கிடெக்சர், அவனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இவங்க மூலமாக தான் ஓசியில் வந்த உழைப்புனால் கட்டப்பட்டது. இவர்களை வேலை வாங்கி அடித்து துன்புறுத்தி, பல தலைமுறையை அடித்து துன்புறுத்தி அவர்கள் கட்டி தங்களுடைய தேசத்தை பெரிதாக்கி கொண்டாங்க, இவங்களுக்கு கூலி கொடுக்காம. கர்த்தர் அவர் கணக்கு எழுதி வச்சிருக்கிறார். அவங்க தாத்தாவுடைய தாத்தா காலத்துலேருந்து எவ்வளோ பாக்கி இருக்குது, சம்பளம் பாக்கின்னு கணக்கு எழுதி வச்சு ஓவர் நைட்டு இன்ட்ரெஸ்ட்டோட பெனல்ட்டியோட கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதுதான் அவர்கள் கொண்டு வந்த வெள்ளியும் பொண்ணும். அதில் எந்த தவறும் கிடையாது. அவர்கள் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றார்கள். வெளியே வரும்போது மிகுந்த ஆஸ்தியோடு வந்தார்கள். பிச்சைக்காரெல்லாம் வரல. அதுதான் சொல்லியிருக்குது. என்ன சொல்கிறாரு? தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. என்ன நினைக்கிறது? அவர் யார்? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. அதாவது ஆபிரகாமுக்கு ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை, அதனால் நான் சிலதெல்லாம் கோட் பண்ணுறேன். ஆதியாம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார் ஆண்டவர். பண்ணும்போது சொல்கிறாரு, 400 வருஷம் உன்னுடைய சந்ததியார், ஆபிரகாமுக்கு சொல்கிறார், உன் சந்ததியார் 400 வருஷம் போய் இன்னொரு தேசத்தில் இருப்பாங்க, அங்கே கஷ்டப்படுவாங்க, அடிமைகளாவாங்க. அவர்கள் அங்கே வெளியே கொண்டு வரும்போது மிகுந்த ஆஸ்தியோடு அவர்கள் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்கிறார். கரெக்டாக 400 வருஷத்துக்கு பிறகு 430 வருஷத்தில் வெளியே கொண்டாடுறார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு மிருகத்தை 2 வெட்டி பிளந்து
அந்த ரத்தத்துக்கு நடுவில் கர்த்தர் நடந்து, இதை நான் செய்யலைன்னா இந்த செத்த மிருகம் போல நான் ஆகட்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி அவனுக்கு சொல்கிறார், உனக்கு செய்கிறனா இல்லையான்னு பாரு, உன் சந்ததியை 400 வருஷத்துக்கு பிறகு அந்த தேசத்திலேருந்து மிகுந்த ஆஸ்தியோடு வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னார். இப்போ இவர் சொல்கிறார், மோசே சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. உனக்கு இன்றைக்கி எப்படி வெள்ளியும் பொண்ணு வச்சுருக்கிற, நீ எப்படி மூட்டை மூட்டையாக கட்டிட்டு வந்த எகிப்திலேருந்து வரும்போது, ஏன்னா கர்த்தர் தம்முடைய உன்னுடைய பிதாவாகி ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், சத்தியம் பண்ணி கொடுத்தார். கர்த்தர் நான் செய்யலைன்னா நான் சாகட்டும் இந்த மிருகம் மாதிரின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தார். ஆணையிட்டு கொடுத்தபடி அதை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. ஏற்கனவே ஆஸ்தியுடையவனாக இருக்கிறான். பிச்சைக்கார கோலத்தில் இருந்தவங்கள ஒரே நேரத்தில் மாற்றினாரு. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எப்படி சம்பாதிச்சான் அந்த ஐஸ்வர்யத்தை? எப்படி அந்த வெள்ளி பொண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறாருன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், என்ன பலனை கொடுத்தாருங்க? எப்படி பலனை கொடுத்தாரு? இவன் கேட்டால் கொடுத்துருவாங்களா அந்த ஊரார் எகிப்தியர்? இவனை அடிமைப்படுத்தினதே அவங்க தானே, இவ்வளோ நாள் அடித்து வேலை வாங்கிட்டு இருந்தவனாச்சு, கேட்டால் கொடுத்துருவானா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை பண்ணுறார். அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை வைக்கிறார். அவர் செய்த அந்த அனுப்பின வாதைகள் மூலமாக அவங்களுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. 10 வாதைகள். வீடெல்லாம் ஓலம் கேட்கிறது, அழுகை கேட்கிறது, தேசமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறது. இவங்க போனால் தான் நமக்கு நிம்மதின்னு ஆயிடுச்சு. வெள்ளநற்றவனை போலாய் அவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இவங்களை மேய்ச்சி இவங்களை வந்து எட்டி உதச்சி காலுக்கு கீழே போட்டு மிதித்து பண்ணவன் இவங்க கேட்ட உடனே வெள்ளியும் பொண்ணையும் தர்றான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் கர்த்தர். உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிற போது அதை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலனை தருகிறவர். எப்பேற்பட்ட பலத்தை கொடுக்குறாரு பாருங்க அவனுக்கு. அடிமைகள்ங்க. அவன் போய் கேட்குறான், வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டாந்து மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டாந்து கொடுக்குறான். தயவு செய்து போப்பான், இந்த என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அப்படி தான் பலனை கொடுத்தாரு கர்த்தர். இவன் ஒன்றும் பண்ணல, இவன் வேலை செஞ்சு சம்பாதிக்கல. இன்னும் கேட்டால் இவன் பலத்தில் இருந்திருந்தானா, இவனுக்கு கடவுள் உதவி செய்யலைன்னா வெறுங்கையனா வெளியே வந்திருக்கணும், பிச்சைக்காரனா வெளியே வந்திருக்கணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார் கர்த்தர். இவன் வேலை செஞ்சதுனால அவன் ஒன்றும் கொடுத்துடல. வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ நாள் தராம தானே இருந்தான், தர மாட்டேன்னு தானே இருந்தான். இப்போ எப்படி தந்தான்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். இந்த உலகத்தில் எப்படி நடக்குமா? இன்றைக்கி நடக்குமா? அது நான் சொல்கிறேன், நடக்கும். உங்களது பிடிக்க வச்சுக்கிட்டு அவன் சும்மா இருக்க முடியாது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். எப்பேற்பட்ட பலன் வாய்ந்தவனும் உங்களது பிடிங்கி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவர் கர்த்தர். சொல்லிட்டு வான் பண்ணிட்டே வர்றாரு பாருங்க. வெறும் நல்ல தேசம், ஆஹா ஓஹோன்னு இருக்கும் தேசம்னு சொல்லலை. அங்கே போயிட்டு மறந்துடாத, கரெக்டாக கட்டளையெல்லாம் கடைப்பிடி, கரெக்டாயிரு. உன் பலத்தினால உன்னுடைய அறிவினால் இதெல்லாம் வந்து சின்ன நினைக்காத. கர்த்தர் தான் உனக்கு பலனை தந்தார், அதை மறந்துடாத. அடிமையாக இருந்தே மறந்துடாத. அற்புத விதமாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கார், மறந்துடாதன்றார். என்ன மாதிரி வார்னிங் பாருங்கள். செய்யலைன்னா என்ன ஆகணும்னு சொல்கிறார் அடுத்த 2 வசனத்தில். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவளை சேவித்து அவளை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழிந்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். இதை வாசிக்கும்போது என்ன ஞாபகம் வருது தெரியுமா எனக்கு? ஆதியாகமம் 2 தான் ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் ஆதியாகமம் 2 சொல்லப்பட்டிருக்கு. இந்த உபாகமம் 8 வாஸ்தவம் இல்லையா? என்ன ஒற்றுமை பாருங்கள் அதுக்கும் இதுக்கும். இதெல்லாம் ரொம்ப அனலிட்டிக்கலாக நான் இதை எடுத்து காமிச்சிருக்கிறேன் எங்களுடைய ஸ்டடீஸில். இதை எடுத்து அனலைஸே பண்ணியிருக்கிறோம். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆதியாகமம் 2 வாஸ்தவம் இல்லையா?
எப்பேற்பட்ட ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினான். அதையும் இங்கே இந்த தேசத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன மாதிரி தேசம், என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு, அழகான வர்ணிப்பு. அதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் ஒற்றுமையை பாருங்கள். அங்கே சொல்லியிருக்குது, தேவனாகிய கர்த்தர் 8ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2:8, கிழக்கே ஏதேனும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமறித்தக்க விருட்சத்தையும் பூமியில் வந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. அது பொன் விளையும் பூமியாக இருந்தது. அந்த தேசத்தின் பொன் நல்லது, இப்படிலாம் சொல்லுது இல்லையா? அப்படியே வேறு தான் வார்த்தைகள் தான் வேறு ஒழிய சரக்கு சேம், அதே தான் விஷயம். உபாமத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். உன் பள்ளத்தாக்குகளும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் உள்ள ஏரிகளும் உள்ள தேசம். ஏதேன் தோட்டம் வர்ணன மாதிரியே இருக்குது பாருங்கள். கர்த்தர் தன்னுடைய மைண்டை மாற்றிக்கலாம், அந்த மாதிரி இடத்துக்கு தான் கொண்டு போகிறார். அது தாழ்ச்சி இல்லாமல் அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடியும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடியிலும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றுக்கும் குறைவுபடாதுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாக இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள். அங்கே பொண்ணை பற்றி பேசுகிறாரு, பொன் நல்லதுன்றாரு, பொன் விளையுதுன்றாரு. இங்கே இரும்பு அப்புறம் செம்பு இதெல்லாம் இருக்கிற தேசம்னு சொல்கிறாரு. வர்ணனை கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. அனலைஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். கவனிச்சிங்களா? கர்த்தருடைய மைண்டில் இவர் என்ன பண்ணுறாரு, இப்படி அடிமையாக போனவனை திரும்ப கொண்டு வரும்போது என்ன நினைக்கிறாரு, ஒரிஜினலாக ஏதேன் தோட்டத்தில் எப்படி வச்சேன் நான் அப்படி வைக்கிறவன் தான் யோசிக்கிறார். அதனால தான் அந்த வர்ணனை அதே மாதிரி இருக்குது. அதோடு நிற்கல வர்ணனை. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலையை தர்றாரு. பண்படுத்தி காத்துக்கொள்ளுன்னு சொல்ல தர்றாரு இல்லையா? வேலையை தந்துட்டு 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். வார்னிங். இந்த வார்னிங் புதுசு இல்லைங்க. வெறும் உபாமத்தில் வரல வார்னிங், பிறகு வரல வார்னிங், ஏதேன் தோட்டத்திலே வார்னிங் வந்துருச்சு. எல்லா தோட்டத்தின் விருட்சத்திலேருந்தும் புசிக்கலாம், எல்லா கனிகளையும் புசிக்கலாம். இந்த ஒரு விளக்கப்பட்ட இதை புசிக்காதுன்னு சொல்கிறேன். இதை புசிச்சுன்னா அன்னைக்கே சாவேன்னாரு. அதே தான் இங்கே சொல்கிறார். உன் தேவனாய் உபாமம் 8 கடைசி வசனம் பாருங்கள், 19ஆம் வசனம் பாருங்கள். உன் தேவனாய் கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவளை சேவித்து அவளை பணிந்து கொள்வாய், ஆனால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள். அங்கே சாகவே சாவாயின்றார், இங்கே நிச்சயமாக அழிந்து போவீர்கள் என்றார். 20ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதனால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். அங்கே எப்படி சொன்னார்? விளக்கப்பட்ட கனியை புசிச்சா சாகவே சாவாயினார். அதே வாணிங்க தான் இங்கே கொடுக்குறார். இருக்கீங்களா? ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமையை பாருங்கள். கடவுள் பிளான் மாறவே இல்லை. அதே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி கொடுத்து வான் பண்ண கடவுள் தான் இங்கேயும் வான் பண்ணுறாரு. ஏதேன் தோட்டத்தை போல் ஒரு இடத்துக்கு தான் கொண்டு வந்துருக்கிறாரு. இப்போ பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வர்ணனை ஒரே மாதிரி தான் இருக்குது. வார்த்தைகள் வித்தியாசம், மேட்டர் அதே தான், ஒரே காரியம்தான். எச்சரிப்பு, வார்த்தைகள் வித்தியாசம். அங்கே சாகவே சாவா என்றார், விளக்கப்பட்ட கனியை புதுசாக சாகவே சாவான். இங்கே சொல்ல அழிஞ்சு போவீங்கன்றார். எல்லாம் ஒன்று தான். இருக்கீங்களா? பழைய ஏற்பாடு முழுக்க இப்படி வசனங்களை பார்க்கலாம். நம்ம பழைய ஏற்பாடு முழுக்க இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கலாம். எச்சரிப்பை அதை பார்த்துட்டு, இந்த மாதிரி எச்சரிப்பு அதை பார்த்துட்டு நீங்கள் பைபிளே பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறதுக்கு விரோதமாய் போதிக்கிறது என்று நினைத்தால் அது யார் தப்பு?
கர்த்தர் சொன்னாரா பொருளாதாரம் வேணான்னு? வீடை கட்டாதேன்னாரா? காசு இருக்கக்கூடாதுன்னாரா? வெள்ளியும் பொண்ணு வேணான்னாரா? எதுவும் வேணான்னாரா? இல்லை, எல்லாத்தையும் நான் தான் தர்றேன்றார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறேன் நான் என்றார். ஆனால் மறந்துடாத, எங்கேருந்து வந்தேன்னு மறந்துடாத, யார் உனக்கு பலனை கொடுத்ததுன்னு மறந்துடாத. கர்த்தரை நினச்சிப்பார். தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த தேசத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்து, அங்கே ஒழுங்காக வாழ் அப்படிங்கிறார். எத்தனை பேர் இருக்குங்க? எத்தனை பேருக்கு வழங்குச்சிங்க? அப்போ நான் ஒரு காரியத்தை முன்வைக்கிறேன் இன்றைக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவருடைய கேள்விக்கும் நீங்கள் பதிலளிக்கலாம். இது மாதிரி நான் பிரசங்கம் பண்ணும்போது சில சொல்லுவாங்க, பைபிள் இப்படி சொல்லியிருக்கீங்க, அங்கே ஒரு வசனம் காமிக்கிறையா, இங்கே ஒரு வசனம் காமிக்கிறேன், இது எதிராக சொல்லுது பாருங்கள், நீங்கள் சொல்கிறதுக்கு எதிராக சொல்லுது, இதெல்லாம் தீமைன்னு சொல்லுது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரே பதில். என்ன பதில்? எங்கெல்லாம் பொருளாதார செழிப்பை கண்டிக்கிற மாதிரி, அதை வச்சுக்கிட்டு இருக்கிறவனை திட்டுற மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவன் அக்கிரமக்காரன், அதை தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறான், அதனால திட்டுது வேதம். நீங்கள் பாருங்கள், சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். எங்கெல்லாம் பொருளாதாரம் நிறைய இருக்கிறவனை திட்டுதோ வேதம், அவனுக்கு நிறைய இருக்கிறதுனால திட்டலை, அவன் அதை வச்சு அக்கிரமமான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறதுனால திட்டுகிறது. எத்தனை பேருக்கு வழங்குதுங்க நான் சொல்கிறது? புரியுது அவங்களுக்கு? அதனால தான் திட்டுது. பொருளாதார செழிப்பு மக்களை திசை திருப்பி சில நேரத்தில் தவறான வழியில் போக வைக்க முடியுமா? போக வைக்க முடியும், சாத்தியம் இருக்குது. அதனால் பொருளாதார செழிப்பு இல்லாமல் இருந்தால் பெட்டர்ன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி நல்லா இருப்பீங்க? சாப்பிட்ணும், வீடு வேணும், எல்லாம் வேணும், படிக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், குடும்பத்தை நடத்தணும், காசு வேணும். அப்போ அதை வேணான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தாராளமாக நல்ல 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 சாப்பாடை வாங்கலாம், நல்ல உடைகளை அணியலாம், கொஞ்சம் நல்ல ஒரு கட்டில் மெத்தை வாங்கி போட்டு ஒழுங்காக அப்போ ரெஸ்ட் எடுக்கலாம், படுக்கலாம், கொள்ளலாம். பணம் அதிகமாக இருந்தால் சில வசதிகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்யலாம், மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், பல நல்ல காரியங்களை செய்யலாம் இல்லையா? கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்போம். இல்லைன்னா நம்மளே கையேந்திர நிலையில் இருப்போம். அப்போ அப்படி இருக்கிறது தானே நல்லது. கர்த்தர் அதை வேணான்னு சொல்லலையே. ஆனால் கெட்டு போக முடியுமா? கெட்டு போக முடியும். கெட்டு போக முடியுன்றதுனால இது வேணான்னு சொல்கிறது தப்பு. அதான் சொன்னேன் இல்லையா, குழந்தை அசிங்கம் பண்ணிடுச்சுன்றதுனால கழுவுறோம், கழுவிட்டு அழுக்கு தண்ணியை தான் தூக்கி ஊற்றுறோமோ இல்லையோ, குழந்தையே தூக்கி போட்டுறதில்ல. ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை வேணும், அழுக்கு வேணாம், சுத்தமான குழந்தை வேணும். அதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி உடையை உடுத்தி அதுக்கு எல்லாம் பண்ணி பவுடரை போட்டு எல்லாம் பண்ணி நல்லா ஆக்குறோம். அப்போ இதை ரொம்ப இப்படி பேலன்ஸ்டாக புரிந்து கொள்ள வேணும். பாருங்கள், ஆசீர்வாதம் கர்த்தர் தரும்போது அதில் சில ஆபத்துகள் இருக்குதா? ஆமாம் இருக்குதா. இருந்தாலும் கர்த்தர் தர்றார். நம்ம பிள்ளைகளை வெளியூரில் அனுப்பிச்சி படிக்க வைக்கிறோம் இல்லையா? நான்லாம் வெளியூரில் அனுப்பிச்சி படிக்க வச்சேன் பிள்ளைகளெல்லாம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ அங்கே கெட்டு போன ஊருங்க, அங்கே போனால் இவன் கெட்டு போயிடுவாங்க, என்ன வழியில் போவான்னு சொல்ல முடியாது, எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, எல்லாம் கெடுத்துருவானுங்க, ரொம்ப மோசமான ஆட்கள், அங்கே அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னாங்க. நான் அனுப்பிச்சேன். ஏன்னா படிப்பு நல்லா இருக்குது. ஆமாம், கொஞ்சம் சூழ்நிலைலாம் மோசமாக இருக்குது, படிப்பு நல்லா இருக்குது. எனக்கு படிப்பு வேணும், நல்லா உயர்ந்த நல்ல இடத்துல படிக்கணும், நல்லா படித்து நல்லா வரணும். ரிஸ்க் இருக்குது. ஆமாம், ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க்கு இருக்க தான் செய்யுது. அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால நீ ஒன்றும் படிக்க வேணாம்ப்பா, பேசாமல் வீட்டிலே இருந்த படிப்பு, இந்த பாழா போன படிப்பு நமக்கு எதுக்கு? மோட்சம் போனால் போதும், நீ பேசாமல் வீட்டிலே இரு. இன்றைக்கி மகன்லாம் பிரசங்கராக இருக்கிறான், அருமையாக பிரசங்கம் பண்ணுவான், நல்லா படிச்சிருக்கான். பேசாமல் வீட்டிலே இருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீ படிப்பு வேணும், அறிவு வேணும்,
தேர்ச்சி பெறணும், நல்லா முன்னேறணும், அந்த ஆசை இருக்குது. ரிஸ்க் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. போனால் திரும்பி வருவானு சொல்ல முடியாது, போய் கெட்டு போவானா நல்லா இருப்பானு சொல்ல முடியாது. ரிஸ்க் இருக்குது, கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. எப்படி அதிலேருந்து காப்பாற்றுறது தான் கர்த்தருடைய வார்னிங்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த எச்சரிப்பெல்லாம் மனசில் வச்சு இதை போதிச்சு இதை சொல்லி நடத்தி ஜாக்கிரதையாக பார்த்து செய்ய வேண்டியது தான். ரிஸ்க் இல்லாமல் கிடையாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்க? ஐயோ காசு வந்தால் கெட்டு போயிடுவோங்க, அதனால் காசே வேணாம் எனக்கு, அது ஞானமே இல்லை. நீங்கள் 4 பேருக்கு தொல்லை கொடுக்குறவங்களாயிடுவீங்க. ஏன்னா எப்போ காசு வேணுனாலும் யாரையா போய் கேட்க வேண்டியதாகிடும். அதை விட மற்றவர்களுக்கு கொடுக்குறவர்களாக இருக்கிறது பெட்டர். அப்படி இருக்க தான் நம்ம விரும்ப வேண்டும். பாருங்கள், இது அப்படியே புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்படுகிறது. இதை காமிச்சு இந்த பகல் செஷனை முடிக்கலாம். 12 வரைக்கும் போகணும் பிரதர், 12 வரைக்கும். ஓகே. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். இந்த 1 தீமோத்தேயு 6ஆவது அதிகாரம் வந்து இந்த செழிப்பை பற்றி எதிர்த்து பேசுகிறதுக்கு வெகுவாய் பயன்படுத்தப்படுகிற ஒரு பகுதி. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு ஆதாய தொழிலாக, லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக எண்ணி அப்படி வாழுகிறவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஒரு ஊழியத்தை செய்கிறாங்கன்னா அதே ஒரு ஆதாய தொழிலாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்களா? அதான் சொல்கிறாரு, திட்டுறாரு. ஆதாய தொழிலாக அவங்க கூட சேராதுன்றார், அவங்கள விட்டு விலகுன்றார். இது என்ன ஆதாய தொழிலா? இது விட்டு விலகுன்றார். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதை எடுத்துகிட்டு ஜனங்க என்ன சொல்கிறாங்க? எது உனக்கு இருக்குதோ அதோட போதும் 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 போதும். நம்மக்கிட்ட இங்கே பிரசங்கம் பண்ணுவாங்க, இங்கே சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே ட்ரை பண்ணி எப்படி ஃபாரின் போகிறது, எப்படி இன்னும் அதிகம் சம்பளம் வாங்குறது, இதை ட்ரை பண்ணி. இவங்க மாயமாலமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். என்ன நம்புகிறோன்னு அவங்களுக்கே ஒரு நிச்சயம் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லி போதும் என்ற மனதுடனே கூட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்றது அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்குதுங்க. அலையாத, பணத்தின் பிள்ளை ஓடாத, பண ஆசை உள்ளவனாக இருக்காத, ஆதாய தொழிலாக நினச்சி இதெல்லாம் செய்யாத, அப்படிப்பட்ட ஆளுகளை விட்டு விலகு. ரொம்ப அதிகமாக இல்லையா? போதும் என்ற மனதுன்னு கூட இரு, அதுக்குன்னு இதை ஒரு ஆதாய தொழில், ஊழியத்தை ஆதாய தொழில் ஆக்காத அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லும்போது தான் சொல்கிற, உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்றது நிச்சயம். அதனால் ஒன்றுமே வேணாமா? உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் கத்துறதெல்லாம் வச்சுருக்காரு, கத்துறதானே இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி தானே வேதம் சொல்லுது. இந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? திட்டுறாரு. ஊழியத்தை ஆதாய தொழில் மாதிரி செய்து கொண்டு கெடுத்து பண்ணுகிற ஆளுகளை பற்றி சொல்கிறாரு. அவங்களோட சேராதேன்றாரு. உனக்கு ரொம்ப அதிகமாக இல்லையா? போதும் என்ற மனதுன்னே கூட பிஸ்னஸ் ஆக்கிடாத, இதை மெட்டீரியலிஸ்டிக் ஆகிடாத அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறார், உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இந்த போதும் போதுன்றதை வச்சு பெரிய உபதேசமாக உண்டாக்கிட்டாங்க. ஒன்றும் இல்லாதவன்ட்ட போய் போதும் என்ற மனதுடனே கூட இருக்கிற, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பக்தியாயிரு, போதும்னு இரு. ஐயோ ஒன்றும் இல்லையா, பிச்சைக்கார கோலத்தில் இருக்கேன் நான், வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே லாட்ரி அடிக்க வேண்டியதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, போதும் என்ற மனதுடனே கூட கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். பேசாமல் கடை, போதும் என்று கடை. அவன் பாவங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு விருந்துக்கு போகிறீங்க, கல்யாணத்தில் இலையை போட்டாங்க, இலையை கழுவியாச்சு, பிரியாணி சாப்பாடு எல்லாம் வருது, பெரிய ஐட்டங்கள்லாம் வருது. ஆனால் இவன் வந்து முதல்ல சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி போதும் போதுங்க. நம்ம ஊருக்காரங்க ரொம்ப கேட்க மாட்டாங்க, கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க இல்லையா?
நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும். வேணாம் வேணான்னு சொல்ல போடுவாங்க நம்ம ஊரில் இல்லையா. வெளிநாட்டிலலாம் அப்படி கிடையாது, போதுன்னா நிறுத்திக்குவான் பேசாமல். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் வெக்கப்பட்டால், அதான் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு முதல்ல நான் அங்கே போயிருந்தப்போ சொன்னார், இஃப் யூஆர் ஷை யூ வில் டை என்னார். வெக்கப்பட்டினா செத்து போயிடுவேன், ஜாக்கிரதையார், ஒன்றும் கிடையாது, சோறு கிடைக்காதுன்னு. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுன்றார். நம்ம ஊர் பழக்கம் வேறையாச்சா, போதும் போதும் போதும்னு போதும்னு சொல்ல அவன் போட்டுகிட்டே இருப்பான். சாப்பிட்டு முடிச்சோன்னா இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாருங்க போதுன்ற மனதோடு இருக்கணும்? யார் போதுன்னு சொல்லணும் சொல்லுங்கள்? முதல் தடவை போட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு, அப்புறம் ரசஞ்சோரை சாப்பிட்டுட்டு, அப்புறம் தயிர் சோறை சாப்பிட்டுட்டு, இருக்கிற சிக்கனு மட்டன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வரைக்கும் முட்டிடுச்சு, அப்போ தான் சொல்லணும் போதும் போதும் போதும். ஒன்றுமே இன்னும் போடல, ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போதும்னா என்ன பைத்தியக்காரர் தானே அது? எத்தனை மக்கள் சபைகளில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்று ஆசீர்வாதத்தையும் பார்க்கல, ஒரு நன்மையும் காணவில்லை, வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கவில்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன போதிக்கிறோம்? போதும் என்கிற மனதுடனே கூட தெய்வ பக்தி தான் ரொம்ப முக்கியம். நீ கோயிலுக்கு வந்தால் போதும், நீ பைபிள் வாசித்தா போதும், நீ ஜெபம் பண்ணால் போதும், போதும்னு கடை. ஒருவேளை கஞ்சி தானா பரவாயில்ல போதும், அப்படியா போதிக்குது பைபிள்? இது யாரை திட்டுறாருங்க? நல்லா யோசித்து பாருங்கள். ஊழியத்தை பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு ஆதாயத்துக்காக இதை பண்ணுகிற ஆள்களை திட்டுறாரு. அப்போ சொல்கிறாரு, நீ அந்த மாதிரி ஆகிடாதப்பா, ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் குறைவுபட்டாலும் பரவாயில்லன்னு போதும். இந்த மாதிரி போகிறதுக்கு நீ இருக்கிறத வச்சு போதும்னு இருக்கலாம் அப்படின்னு தான் போதிக்கிறார் ஒழிய, இதை எடுத்து நீ சபையில் எல்லாருக்கும் போதும் போதுன்னு இருக்க சொல்லி ஒருத்தனும் கொஞ்சம் பெட்டர் சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு நல்ல வேலையை தேடக்கூடாது, போகக்கூடாது, அப்படிலாம் போதின்னு சொல்லலை. நாம் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, எங்கே போகிறாரோ தெரில, சர்ச்சுக்கு என்னன்னு தெரில, சொல்கிறாரு எங்கள் பாஸ்டர் திட்டுறாருங்க. ஏன்னா இவன் அமெரிக்கா போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறான். அவங்க கம்பெனியில் அனுப்புகிறாங்க நிறைய பேரை, இவனையும் அனுப்புகிறேன்றாங்க. இப்போ சொல்லியிருக்கான் பாஸ்டர்கிட்ட, அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்கய்யா, கேட்டிருக்காங்க என்ன, நான் போகலான் இருக்கிறேன். எதுக்கு நீ அமெரிக்கா போகணும்? இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு பார்க்குறியா நீ? உனக்கு இது தேவையா? அங்கே திட்டு வாங்கிட்டு என்கிட்ட அழுதுட்டுருக்கான். ஒரு அஸ்பிரண்ட்டாக இருக்கக்கூடாது, ஒரு அம்பிஷியஸாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போவோம், நல்ல உயர்வான ஒரு இதை நாடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மனிதனுடைய தன்மைக்கே எதிரானது. கடவுள் மனுஷனை எப்படி உண்டாக்கிட்டாரு? வாலாயிராமல் தலையாயிருப்பாய், கீழாயிராமல் மேலாயிருப்பான்னு சொன்னார். ஏன்னா அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இன்னும் இங்கிலீஷில் இன்னும் ஒரிஜினல் வாஸ்து பார்த்தீங்கன்னா, யூ ஷால் நாட் பி த ஹெட், இல்லை யூ ஷால் நாட் பி த டெய்ல், பட் இல்லை யூ ஷால் நாட் பி beneath பட் யூ ஷால் பி above only அப்படின்னு வருது. நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய், வாலாயிராமல் தலையாக மாத்திரம் இருப்பாய்ன்னு தான் வருவாங்க அர்த்தம். ஏன்னா ஒரு தடவை மாத்திரம்னு சொன்ன பிறகு அது அடுத்தது அதே தான் அர்த்தம். வாலாயிராமல் நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்ப, வாலாயிராமல். கடவுள் மனுஷனை மேலாக மாத்திரம் இருக்கும்படியாக உண்டாக்கி இருக்கிறார். கீழா இருக்கும்படியாக உண்டாக்கலைங்க. எல்லாரும் மிதிச்சுட்டு போகிற ஒரு கார்பெட் மாதிரி இருக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை, இழிவான நிலையில் கிடக்கிறதுக்காக உண்டாக்கப்படலை. மனுஷனை மிதிக்கப்பட உண்டாக்கவில்லை, அடிமையாக இருக்க உண்டாக்கவில்லை, கீழாயிராமல் மேலாயிருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன். அதனால தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்குது, நீ கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய், வாலாயிராமல். ஏன்னா அதுதான் கடவுளுடைய ஒரிஜினல் சித்தம், மனுஷனை குறித்த சித்தம் அதுதான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனை அதான் வில்லியம் ஜேம்ஸ்ன்றவர் சொன்னேன் இல்லையா, வில்லியம் ஜேம்ஸ் ஃபிலாசபர் அண்ட் சைக்காலஜிஸ்ட், ஏல் யூனிவர்சிட்டியில் அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஆசைகளை பாருங்கள். மனுஷனுக்கும் மிருகுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. பெரிய வித்தியாசம் இருக்குது, ஏணி வச்சா எட்டாதுன்றாரு. மிருகம் எங்கேயும் படுத்துக்கும். அதான் ஒரு பிள்ளை பல்லு விளக்கத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்துச்சான். காலில் பல்லு விளக்குறது இல்லை, முகத்தை கழுவுறது இல்லை. அதான் அவங்க அப்பா சொன்னாங்க, பொண்ணு கவலைப்படாதம்மா, இப்போ யானை பூனை எல்லாம் பல்லா விளக்குது, பேசாமல் கடை அப்படின்னா உணர்த்துறதுக்காக சொல்லியிருக்காரு. அப்படி நீ ஒரு மிருகம் தானே, போ மிருகம் மாதிரி கடை.
ஆனால் மனுஷன் உயர்வானவன் பாருங்கள், அவன் காலையில் எழுந்திரிச்ச உடனே முகத்தை கழுவுறான், பல்ல விளக்குறான், குளிக்கிறான், அதுக்கு ஒரு சோப்பை வாங்கிட்டு வந்து அது இருக்குது, இது இந்த சோப்பை விட அந்த சோப்பு நல்லதான் பிரதர் அப்படிங்கிறான். ஐயோ அது 50 ரூபா ஜாஸ்தியாக, பரவாயில்ல பிரதர் நல்லா வாங்கி போடு. இது என்னையா அது? ஏன் மனுஷன் அப்படி இருக்கிறான்? யானை பூனெல்லாம் குளிக்கவா செய்யுது, பல்லா வளர்க்குது, அதெல்லாம் சென்ட்டாக கேட்குது, அதுக்கு அது நல்லா ஸ்மெல் பண்ணணும் ஆசையாகப்படுது. இதெல்லாம் சொல்கிறாங்களே, நீ ஒரு ஹையர் அனிமல் தான், நீ பேசாமல் இருக்க வேண்டியது தானே. இருக்க முடியாதே. ஏன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசம் பெருசு. மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான், கீழாக இருக்க முடியல, மேலாக இருக்க முடியாது உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதனால் அவன் அஸ்பயர் பண்ணுவான், ஆசைப்படுவான், மேலே வர்றதுக்கு தான் ஆசைப்படுவான். கீழே கடந்தான்னா மேலே வர்றதுக்கு ஆசைப்படுவான். ஆசைப்படலைன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ஆசைப்படக்கூடாதுன்னு யாரோ அவனுக்கு போதிச்சு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹலோ, யங் பீப்புளெலாம் நிறைய பேர் இருக்குது. நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு பையன் பாஸ்டர்கிட்ட போனான் பாருங்கள், அவன் நல்லா படிப்பான். நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக படிப்பான். அவன் ஏழை பையன், ஆனால் படிப்பில் ரொம்ப கவனம். ஒரு ஊழியக்காரர் வந்தார், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கு போனான். ஏன் நான் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன். அவர் சொன்னார், உனக்கு ரொம்ப பெருமைப்பா, ஏன் நீ கம்பவுண்டர் ஆகக்கூடாது, டாக்டராக தான் ஆகணுமா? இந்த மாதிரி பெருமைலாம் இருக்கக்கூடாது உனக்கு இந்த வயசுலேயே. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை சம்பவங்க, இதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை சம்பவம். ஏன்னா கடவுளை மிஞ்சிய பரிசுத்தவான்லாம் நம்ம ஆயிட்டோம். அவர் போதிக்காத பரிசுத்தத்தை நம்ம போதிச்சிட்டு இருக்கிறோம். ஒருத்தன் வந்து நான் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன்றான்னா அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ நல்லா படிக்கிறான், அந்த இயல்பாகவே அவனுக்குள்ள அந்த இது இருக்குதுன்னா, நான் சொல்கிறேன் ஒருவேளை கடவுள் தான் அவனுக்குள்ளே அது மாதிரி வச்சுருக்காரு, அந்த ஆசையும் அவனுக்கு கொடுத்துருக்கலாம் கடவுள். அப்போ ஒரு பாஸ்டராக இருக்க நான் என்ன பண்ணணும்? அப்படியா தம்பி, கடவுள் எல்லாத்தையும் சாத்தியமாக்குவார். நீ கடவுளை நம்பு, ஜெபம் பண்ணு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன் ஆக முடியாது? நல்லா ஜெபம் பண்ணுப்பா, கர்த்தரை விசுவாசி, நல்லா படி, கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவனை நல்லா ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண வேணாமா? அதை விட்டு போட்டு கடவுளே போதிக்காத ஒரு பெரிய பரிசுத்தத்தை போதிச்சு நீ கெட்டு போயிடுவ. இவ்வளோ பெருமை உனக்கு இருக்கக்கூடாது. நீ கம்பவுண்டர் ஆகிறது தானே. ஏன் கம்பவுண்டர் ஆகணும்? அவன் வீடு பெருக்கிறவன் ஆகலாமே. என்ன அது? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டியதானே. இன்னும் கீழே போக போக பரிசுத்தம் ரொம்ப அதிகமாகுதுன்னு நினைப்பு சிலருக்கு. இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், கீழாயிராமல் மேலாயிர் மாத்திரம் இருப்பாய், வாலாயிராமல் தலையாக மாத்திரம் இருப்பாய். அப்படி உண்டாக்கிட்டார் கடவுள். என்ன பண்ணுறது? அதனால தான் எல்லாருக்குமே மேலே வரணுன்ற ஆசை இருக்குது. இது புரிஞ்சிக்கலன்னா பிரசங்கியாரில் இருக்கிற நாம், இங்கே நிறைய பிரசங்கியாரில் இருக்கிறனால சொல்கிறேன், பிரசங்கியாரில் இருக்கிற நாம் இதை புரிஞ்சிக்கலன்னா நம்முடைய ஜனங்களுக்கு சரியான விதத்தில் நம்ம ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல முடியாது. ஜனங்க தேர் அஸ்பைரிங், அவங்க வாழ்க்கையின் பிரச்சனையிலேருந்து வெளியே வர விரும்புகிறார்கள், மேலே வர விரும்புகிறார்கள், நல்லா இருக்கணுன்றது விரும்புகிறாங்க, தங்களுடைய பிள்ளைகள் சந்ததி நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அது தப்பா? நான் கேட்குறேன், அது கரெக்டு. மனுஷனை கடவுள் அப்படி உண்டாக்கிட்டாரு. அப்போ நம்ம போதிக்கிறது எப்படி போதிக்கணும்? அதைத்தான் கர்த்தரும் விரும்புகிறார்ப்பா. நீ விரும்புகிறத காட்டலாம் அதிகமாக அதை விரும்புகிறாரு. நீ நினைக்கிறத காட்டலாம் அதிகமாக உனக்கு செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. வழிவாசல். ஆமாம், இது பாவ உலகம், கடினமான உலகம், பல சவால்கள் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் கடவுளுடைய உதவியோடு கூட நீ வர முடியும். நீ ஜெபம் பண்ணு, விசுவாசி. அப்படி இல்லையா போதிக்கணும்? நம்ம இருக்கிறீங்களாங்க? சரி, இதை சொல்லி முடிப்போம். இதை 1 தீமோத்தேயு 6 வாசித்துட்டு இருக்கேன் இல்லையா? ஐஸ்வர்யவான் 9ஆம் வசனம். இதெல்லாம் ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி நிறைய பேருக்கு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். யார்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். யாரை திட்டுறாருங்க? ஊழியத்தை ஆதாய தொழில் மாதிரி செஞ்சு பிஸ்னஸ் மாதிரி பண்ணி வெறும் பணத்தை இது பண்ணுறதுக்காக பண்ணுற ஆட்களை பற்றி சொல்கிறாரு. அவனுங்கெல்லாம் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள்.
அதாவது பணம் 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 அலையிற ஆட்கள் அவர்கள் என்ன ஆகும்? அவங்களுக்கு சோதனையிலும் கண்ணியிலும் சிக்கி கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். அப்படி வாழும்போது பலவித காரியங்கள் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையே தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு இந்த பண ஆசைன்றது உள்ளே வந்துடுதோ, பணத்தின் பின்னால் ஓடணுன்றது, கத்தரை தேடுறதை விட்டுட்டு, கத்தரை முதலாவது வைக்கிறத விட்டுட்டு பணம் பணம் பணம்னாலும் இதே பொழப்பாக இருக்கிறான் பாருங்க. அன்னைக்கு உள்ள பிரச்சனை வந்துடுது. பல்வேறு கேடுகள், இச்சைகள், ஆசாபாசங்களில் சிக்கி தவறான வழியில் போய் அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு வழி உண்டாயிடுதுன்றார். அது பெரிய உண்மையா இல்லையா? உண்மை. அவர் திட்டுறது கரெக்டாக இல்லையா? கரெக்டு. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? யாரும் நல்லா இருக்கக்கூடாது, ஏழையாக இருந்தால் தான் நல்லது. இதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க? உடனே லாசரு ஐஸ்வர்யவான் கதையை எடுத்துக்குவாங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், அவன் செத்தான், நரகத்துக்கு போனான். ஒரு ஏழை லாசரு இருந்தான், அவன் செத்தான், பரலோகம் போனான். அவன் ஏன் பரலோகம் போனான்? அவன் ஏழை, அதனால் போகிறான். இவன் நரகத்துக்கு போனான், இவன் பணக்காரன். ஆகவே எல்லா பணக்காரனும் நரகத்துக்கு தான். என்ன லாஜிக் இது? இந்த ஏழை போனானே, இவன் எங்கே போயிருப்பான்றீங்க? பரலோகம் போனான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆபிரகாமின் மடியில் போய் உட்காந்தான் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஏழை பாவம் எங்கே சர்ச்சுக்கு போனான்னு தெரில. அங்கே அவன் நீ ஏழையாக இருந்தால் தான் பரலோகம் போகும்னு சொல்லிட்டாங்க. அதனாலே தான் அவன் ஏழையாக இருந்தான். தினந்தோறும் இந்த மேஜையிலேருந்து, இவனுடைய பணக்கார மேஜையிலேருந்து நல்ல கறி துண்டு ஒன்று விழுமான்னு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஜபமே அவ்வளோதான். அவங்க சர்ச்சில் அவ்வளோதான் சொல்லி, நல்லா ஜவமெண்ட்டு போப்பா, நல்லா 2 துண்டு உழுற மாதிரி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான் பாருங்கள். ஏன்னா அவ்வளோதான் அவனுக்கு நம்பிக்கை, அதுக்கு மேலே கிடையாது. அப்படி போய் இருந்தவன் அவன் செத்த உடனே அவன் ஏழையாக இருந்தால் தான் பரலோகம் போகணும்னு சொல்லி கடைசியில் அவனுக்கு ஒரு ஆண்டவர் பேரில் விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை பற்றி சரியான ஒரு அறிவு இல்லை. செத்து பரலோகம் போனால் ஆபிரகாம் மடியில் போய் உட்கார்றான். திரும்பி பார்க்குறான் ஆபிரகாம். அவன் கேட்டுருப்பான், ஐயோ நீங்கள்லாம் பரலோகத்தில் இருக்கக்கூடாது சார், ஆபிரகாமாகி தகப்பனே நீங்கள்லாம் பரலோகத்தில் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி போதிச்சாங்களே. பணக்காரலாம் இருக்க மாட்டான், வெறும் ஏழைகள் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்களே. நீ பெரிய சீமானாச்சே. பைபிள் சொல்லுது அவர் சீமான்னு. வெள்ளியும் பொண்ணுகளையும் ஆடு மாடுகளையும் உடைய வேலைக்காரனுடைய சீமானாக இருந்தான். எப்படி இங்கே வந்தீர்? உண்மை எப்படி விட்டார் பேதுரு? உள்ள டிக்கெட்டே கிடையாது உமக்கு, உள்ளே வந்திருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் தலையிலேயே ஒன்று போட்டிருப்பார் இவனை. ஏன்னா இவனு ஒரு யூதன், ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தவன். என் சந்ததியில் வந்துட்டு எப்படி பிச்சைக்காரனா நீ இருக்கிற? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு உனக்கு தெரியாதா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு உனக்கு புரியாதா? தெரியாதா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கீழாயிராமல் மேலாயிருப்பான்னு சொல்லியிருக்குது. உன் டேபிள் கடியில் போய் உட்காந்துட்டு இருக்கிற நீ இவ்வளோ நாளா? உனக்கு என்ன கோளாறு? மூளை கோளாறா? சரி போ தொலை, கடைசியாக எங்கேயாவது வந்து சேர்ந்திய இனிமையாவது ஒழுங்காக இருப்பாங்க. ஹலோ, அவங்க சொல்கிற கதை எப்படி இருக்குது, நான் சொல்கிற கதை எப்படி இருக்குது? இருக்கீங்களா? அதாவதுங்க ரொம்ப அன்ரீசனபுளாக இருக்கக்கூடாதுங்க. வச்சா குடுமி சரிச்சா முட்டைன்னு போகிற தப்பு, பணம்னு அலையிறவனும் தப்பு, பணமே வேணாங்கிறவனும் தப்பு. கடவுள் சொல்கிறத கவனிக்கணுங்க. கடவுள் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை முதலாவது தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். அங்கே பணம் ஆசைக்கு இடமே கிடையாது. ஏன்? கடவுளை தானே தேடுறோம். நம்ம பணத்தை தேடுன்னு நாங்கள் சொல்லி தர்றதே இல்லையே, சொல்கிறதே கிடையாது. கடவுளை தேடு, மற்றெல்லாம் கூட வரும். கத்திர முதலாவது வை, அதுதான் கிறிஸ்தவ போதனை. இப்போ பாருங்கள் 10ஆம் வசனம். இது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி உள்ள வசனம். நிறைய பேர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையா? ஆமாம் உண்மை. நிறைய பேர் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. சிலர் எப்படியே போயிடுவாங்க, பணம் எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நல்லா வாசித்து பாருங்க. பண ஆசை, பணம் தப்பு இல்லை, பண ஆசை தப்பு. பணம் வந்து மெட்டீரியல், பண ஆசைங்கிறது மெட்டீரியலிசம். இருக்கீங்களா? பணம் தப்பு இல்லை, பண ஆசை தப்பு. அவங்களுக்கு என்ன ஆகுது?
விசுவாசத்தை விட்டு வழிவிடுறாங்க. பணத்தின் பின்னால் போய் விசுவாசத்தை விட்டுறாங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். உண்மையா இல்லையா? ஆமாம். சரியான வார்னிங்கா? சரியான வார்னிங் தான். அதோடு விட்டார் அவர்? கிடையாது. சிலர் நினச்சிட்டு இருக்காங்க பைபிளில் ஃபுல்லாக அந்த பணக்காரங்களுக்கு வார்னிங் கொடுக்குறதுல தான் இருக்குது. அதாவது பணக்காரன் ஆவாதேன்னு சொல்லிட்டு இருக்குது, யாருக்கும் காசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, ஏழையாக இருக்கிறது தான் பெட்டர்னு சொல்லுதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இவ்வளவு சொன்னார். சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்கிறார். இப்போ கவனிங்க. இப்போ சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு சொல்கிறார். முதல்ல யாருக்கு பேசிகிட்டு இருந்தார்? தேவ பக்தியை ஆதாய தொழிலாக நடத்தி வச்சு பண்ணிகிட்டு இருக்கிற ஆட்களுக்கு, பணத்து பின்னால் அலையிற ஆளுகளை திட்டினார். இப்போ சபையில் நல்ல பணக்காரன் இருக்கவனுக்கு சொல்கிறார். அவன் ஆதாய தொழிலாக ஊழியத்தை செய்யலாமல் நல்ல பணக்காரனாக இருக்கான், அவனுக்கு சொல்கிறான். அவனுக்கு உடனே என்ன சொல்லியிருக்கணும்? பத்தியா இப்போ தான் சொன்னேன், நான் பணம் ஆசை எல்லாம் தீமைக்கு வர, நீ பணக்காரனாக இருக்காத அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். என்ன சொல்கிறார் பாருங்க, 17ஆம் வசனம். அதே அதிகாரத்தில் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும். ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு ஒரு போதனைங்க, நீ ஐஸ்வர்யவானா இருக்காதன்னு சொல்ல, ஐஸ்வர்யவானா இருந்துட்டு போ, ஆனால் இருமாப்பால் உள்ள சிந்தை உள்ளவனா இருக்காத, பெருமைக்காரனாக இருக்காத. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். இந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத. பணத்தை வச்சுக்கோ, பணத்தை செலவழி, ஆனால் அது மேலே நம்பிக்கையை வைக்காத. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எது கொடுக்குறாரா? எல்லாத்தையும் சம்பூர்ணமாய்னா அளவற்ற விதத்தில், இன் பிளென்டி, அளவற்ற விதத்தில் கொடுக்குறார். சம்பூர்ணமாக கொடுக்குறார். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் தர்றாராம். யார் தர்றது? கடவுள் தர்றாரு. அது தப்புனா ஏன் தர்றாரு? இவன் கெட்டு போயிடுவான்னா ஏன் தர்றாரு? அதான் தந்துக்கிட்டே வார்னிங்கும் கொடுக்குறாரு, ஜாகிரதையாருன்னு. நாம் அனுபவிக்கிறதுக்கு, இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் அது. He gives all things to us in abundance, in plenty, to enjoy. To enjoy. நான் சென்னையில் ஊழியம் ஆரம்பித்தப்போ ஒரு யூத் மீட்டிங் வச்சேன். நிறைய வாலிபர்கள் வந்தாங்க பாருங்கள். அந்த இதில் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் கம் அண்ட் என்ஜாய் அப்படின்னு போட்டிருந்தேன் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸில். சில பிரசங்கரெல்லாம் இந்த சண்டைக்கு வந்துட்டாங்க. அது என்ன என்ஜாய்? என்ன என்ஜாய்? எங்கேருந்து வந்த நீ? என்னது இதை என்ஜாய் அப்படின்றாங்க. என்ஜாய்ன்ற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்னு. அங்கே எங்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் அப்படி போயிட்டு இருந்தேன் ஒரு நாள் பாருங்கள். அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அவன் போட்டிருக்கான் என்ஜாய் ஒயின்ஸ், அதான் கடை பேர். அவன் சொல்கிறான் என்ஜாய்னா, அந்த என்ஜாய் தப்பு இல்லையா? அவனுக்கு என்ஜாய்னா என்னன்னே தெரியல. குடிக்க விட்டு அவன் மயக்க அடித்து விழுந்து கிடக்கிறான். அவனை போய் என்ஜாய்ன்றான். அவனால் என்ஜாய் பண்ணவே முடியாது. நம்ம தாங்க என்ஜாய் பண்ணணும். நாம் தான் என்ஜாய் பண்ணுறதுக்காக பிறந்தவர்கள். எல்லா கடவுள் உண்டாக்கின அத்தனையும் என்ஜாய் பண்ணுவதற்காக பிறந்தவர்கள். அதனால தான் அவரே நமக்கு என்ன பண்ணுறாரு? நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். நாம் என்ஜாய் பண்ணுவதற்காக, நாம் அனுபவிப்பதற்காக. அப்போ நல்ல காரியங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா உடுத்துறீங்களா? நல்ல ஒரு வீட்டில் குடியிருக்கீங்களா? நல்ல ஒரு கல்லூரிக்கு போகிறீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கா? நல்ல வேலை இருக்கா? சம்பாதிக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் அனுபவிக்கிறதற்காக சகலவித நன்மையான காரியங்களையும் உங்களுக்கு கர்த்தர் சம்பூர்ணமாய் தந்திருக்கிறார். அதை பழித்து பேசக்கூடாதுங்க. பழித்து பேசினீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். சம்பூர்ணமாய் தந்திருக்கிறேன். கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத, ஜீவன் மேல் நம்பிக்கை வை. ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை வை. பணத்தை நம்பாத, கர்த்தரை நம்புன்றார். அது என்ன தப்பா? கிடையவே கிடையாது. அதானே பாயிண்ட்டு. பணம் இருக்கட்டும், அதை பயன்படுத்திக்க, ஆனால் கர்த்தரை நம்பு. அடுத்தது பாருங்கள், நன்மை செய்யும். அதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்கிறார். பணக்காரனுக்கு போதனை போதிக்கிறதே கிடையாது நம்ம பணக்காரனுக்கு. நான் இதுலேயே பறந்து வளர்ந்ததுனால சொல்கிறேன். அந்த காலத்தில் கொஞ்சம் ஒருத்தர் ஸ்கூட்டரில் வந்துட்டான், கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டான், உட்காந்து பின்னாடி உட்காந்துருப்பான் சேரில். பாஸ்டர் கண்ணில் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான். அவனை போட்டு ஒரு உருட்டுறதில் உண்டு இல்லைன்னு ஆகிடுவான். எல்லா ஜனங்களும் வேறு அவனை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க. எங்கேருந்து வந்த நீ? இது என்ன ஷூ? ரொம்ப பெருமை மாதிரி இருக்கு உனக்கு.
இதென்ன சட்டை டெர்லின், இதென்ன இப்படி நல்ல உடையை உடுத்திட்டு இதென்ன இது சரி சொல் அந்த புடவையை பார்த்தீங்களா எப்படி வந்தது அந்த அம்மான்னு, இதை பார்த்து அந்த ட்ரெஸ்ஸை ஏங்க, அதாவது ஒருத்தன் நல்லா இருந்துட்டான்னா அவனை போட்டு சபைக்குள்ளே வந்துட்டான்னா அவனை பணக்காரனுக்கு உபதேசம் பண்ண சொல்லியிருக்குது. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு இதை சொல்லுன்னு இருக்குது. என்ன சொல்லு? இருமாப்புள்ளவனாயிராத, பணத்தின் மேலே நம்பி, இதை போதிக்கிறத விட்டுவிட்டு அவனை சும்மா திட்டின அப்படிங்க. பணம் இருக்கட்டும்பா, நல்லது, கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, உனக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் சம்பூர்ணமாக கொடுத்துருக்கிறாருப்பா, நல்லது. ஆனால் ஜாக்கிரதையாரு, இருமாப்புள்ளவனாயிராத, கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வை, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காத. அப்புறம் வேற என்ன போதிக்கணும்? நன்மை செய்யவும், 18ஆம் வசனம், நற்கிரியில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கவும் போதிக்கிறோமா? நம்ம எப்படி ஒன்றை இருக்கிறத வச்சு நன்மை செய்கிறது, நல்ல காரியங்களை செய்கிறது. நற்கிரியில் ஐஸ்வர்யவானார், வெறும் காசு வச்சு ஐஸ்வர்யவானாக இருக்காத, நல்ல கிரியைகளை செய்கிறதில் ஐஸ்வர்யவானாயிரு. தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கவும். கடவுள் உனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, நிறைய கொடு, நீ தாராளமாக கொடு, உதார குணம் உள்ளவனாயிரு. இதெல்லாம் போதிக்கிறோமா? நல்லா பாசிட்டிவாக டீச் பண்ணுறது விட்டு அவனை திட்டினா என்ன பிரயோஜனம்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இந்த உலகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, ஆனால் அங்கே ஏதாவது போட்டு வச்சுருக்கிறியா அப்படிங்கிறார். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக நல்ல ஆதாரம் உனக்கு இருக்கா? இங்கே நிறைய டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிற வாழ்நாள் முழுக்க சாப்பிட்றதுக்கு. பரலோகம் போகும்போது அங்கே நிறையா இருக்கா உனக்கு சேர்த்து வச்சுருக்கிறியா? வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன், கர்த்தர் திரும்ப தருவார் அவனுக்கு. ஊழியத்துக்குன்னு கொடுக்கும்போது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக அதுக்கு பலன் உண்டுன்னு வேதவசனம் சொல்லுது. எப்படி பரலோகத்தில் ஸ்டோர் பண்ணுறது வெல்த்தை? இங்கே இருக்கிற வெல்த்தை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி? இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்குது வேதவசனம். அதெல்லாம் போதிக்க எனக்கு நேரம் கிடையாது. எப்படி நானே வச்சா, சிலருக்கு இந்த ஃபிலாசபி பாருங்கள் சார், உலகத்தில் ஒரு ஃபிலாசபி இருக்குது, என்ன தெரியுமா? இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கெட் ஆல் யூ கேன் ஆல் யூ கெட் அண்ட் சிட் ஆன் யுவர் கேன். உன்னால் முடிஞ்சதெல்லாம் சுருட்டினதெல்லாம் மூட்டை கட்டி அது மேலே பத்திரமா உட்காந்துக்கும். எவனுக்கு ஒரு சல்லி காசு ஈயாத. இதுதான் உலகத்து பணக்காரனுடைய கொள்கை. கெட் ஆல் யூ கேன் ஆல் யூ கெட், சிட் ஆன் யுவர் கேன். அதுதான் அவங்க கொள்கை. கொடுத்துடக்கூடாது, ஐயோ ஒரு தள்ளி காசு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே சொல்லியிருக்கு, நன்மை செய்ய, நற்கிரியில் ஐஸ்வர்யவானாயிரு, தாராளமாய் கொடு, உதாரத்துவமாய் கொடு. அப்படி கொடுக்க போதி. அது மட்டும் இல்லை, ஊழியத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் கொடுத்து அதன் மூலமாக பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் சேர்த்து வை. நித்திய காலத்துக்கென்று அங்கே ஆதாரமாக நிறைய காரியங்களை சேர்த்து வை. நிறைய பேருக்கு நிறைய இங்கே இருக்குது, அங்கே ஒன்றுமே கிடையாது. என்ன அழகாக போதிக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் போதிச்சிருக்கிறேன் ஜனங்களுக்கு. வர்ற பணக்காரனை திட்டினா அப்புறம் எப்படி வருவான்? பசாம போயிடுவான். ஐயோ இந்த சபைக்கு போனான், அங்கே என்ன பிரசங்கம்? ஏழை பரலோகம் போகிறான், பணக்காரன் நரகம் போகிறான். அது கேட்ட உடனே அவன் பாவம், ஐயோ அன்றைக்கி சாப்பாடு கூட இறங்காது அவனுக்கு. போனங்க கோயிலுக்கு, நல்ல திட்டு வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் எப்படி பிரசங்கம் பண்ணோம்? நல்லது, கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, எல்லாத்தையும் சம்பூர்ணமாக உனக்கு தந்துருக்கிறாரு. கர்த்தர் தான் கொடுத்தாரு, மறந்துடாத. கர்த்தருக்காக வாழு, இப்படியெல்லாம் செய், அதை வச்சு நல்ல காரியங்களை செய், நல்லா இரு, பிரயோஜனமான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்னு கற்றுக் கொடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், அவன் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவான், சரியான வழியில் நடப்பான், எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். சரி, இன்றைக்கி இதோடு முடிப்போம். சாயந்தரம் தொடருவோம் இதை அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து பேசுகிறேன் இன்றைக்கி. ஏன்னா இது ரொம்ப
முக்கியமான ஒரு மேட்டர். இதை பேசுவோம். காட் பிளஸ் யூ.